தலைவர் பொறியாளர் பவுன்ராஜ் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அகில இந்திய கட்டுநர் சங்கம் திண்டுக்கல் மையத்தில் அழைப்பினை ஏற்று மாநில 2வது செயற்குழு மற்றும் மாநில செயலாளர், மாநில பொருளாளர் அவர்களை வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். மற்றும் மைய தலைவர்கள் மற்றும் மைய முன்னாள் தலைவர்கள் மற்றும் கமிட்டி சேர்மன் அனைவரையும் திண்டுக்கல் மையத்தின் சார்பில் வருக என இருகரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் தன்னுடைய துவக்க உரையை ஆற்றுவார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். அகில இந்திய சங்கத்தின் 2வது மாநில கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் மையத்தினுடைய தலைவர் பாலராஜ் அவர்களே, இந்த கூட்டத்தில் சிறப்போடு கலந்து கொண்டிருக்கும் முன்னாடி மாநில தலைவர் அவர்களே, கூட்டத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிக்க வந்திருக்கும் இன்றைய அகில இந்திய ட்ரஸ்டி முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் அகில இந்திய துணைத் தலைவர், முன்னாள் ட்ரஸ்டி அன்பு சகோதரர் திருசங்க அவர்களே, முன்னாள் மாநில தலைவர் அன்பு சகோதரர் அவர்களே, வருங்கால தலைவராக அறிவிக்கப்பட்டிருக்கும் அன்பு சகோதரர் மற்றும் ஜோனல் செக்ரட்டரி அவர்களே, முன்னாள் மாநில செயலாளர் ராமபிரபு அவர்களே, சிறப்போடு கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மாநில செயலாளர் சாந்தகுமார் அவர்களே, மாநில பொருளாளர் கண்ணூர் அவர்களே மற்றும் அனைத்து மையங்களிலிருந்தும் வந்திருக்கும் மைய தலைவர்கள், மைய நிர்வாகிகள் அனைவரையும் இந்த நேரத்தில் வணங்கி, நம்முடைய அகில இந்திய கட்டுநர் தமிழ்நாடு மாநில நிர்வாகம் நம்முடைய கட்டுநர்களுக்கு என்ன தேவைகள் இருக்கின்றதோ அவ்வப்போது அவற்றை அறிந்து எனக்கு கிடைக்கப்பெறும் அலுவலகத்திற்கும் அலுவலக மாநில அளவிலான அலுவலகத்திற்கும் கிடைக்கப்பெறும் தரவுகளை வைத்து அனைத்து டிபார்ட்மெண்ட்டிலும் என்னென்ன மாதிரியான கடிதங்கள் கொடுக்க வேண்டுமோ அந்த கடிதங்களை சமர்ப்பித்து நம்முடைய வாழ்வாதாரம் எந்த இடத்திலும் பின்தங்கி விடக்கூடாது என்ற நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். மேலும் அதை செவ்வனே எடுத்துச் செல்ல எங்கெல்லாம் நாம் இன்னும் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், எங்கெல்லாம் அதற்கு தீர்வுகள் கிடைக்கப்பெற வேண்டும் என்பதை நாளைய கூட்டத்தில் விட இந்த கூட்டத்தில் ஓரளவு விவாதித்தால் நாளைய கூட்டத்தில் அவற்றினுடைய சாராம்சத்தை நாம் முடிவு செய்து அதன்படி நம்முடைய அகில இந்திய கட்டுநர் சங்கம் திறம்பட செயல்பட தயாராக இருக்கின்றது என்பதை இங்கே தெரிவித்து இந்த நல்வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும் நன்றி கூறி உங்களுடைய தொடர் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள கேட்டுக்கொண்டு அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் திரு ராம் பிரபு டிடிசி கமிட்டி வந்து பேசுவாங்க. தேங்க்யூ சேர்மன். மாநில தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஸோ இப்போ
டிடிசிபியாக இருந்தால் கூட இப்போ அனௌன்ஸ் பண்ணுறது வந்து மோஸ்ட்லி ப்ரைவேட் கான்ட்ராக்டர்ஸ், ரெரா, ரியல் எஸ்டேட், க்ரீன் பில்டிங் எல்லாமே ஓரளவு கவர் ஆகும். ஸோ அதில் விடுபட்ட வேறு ஏதாவது அறிவிப்புகள் இருந்தால் அந்தந்த கமிட்டி சேர்மன்ஸ் வந்து நீங்கள் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நான் அக்ரிகல்ச்சர் லேண்டு, அதாவது ஏப்ரல் மாதத்திலிருந்து இந்த ஜூலை 15 வரைக்கும் நமது அரசாங்கம் அறிவித்த அறிவிப்புகளை இங்கே வந்து ஷேர் பண்ணுறோம். ஆக்சுவலாக நான் அக்ரிகல்ச்சர் லேண்ட் என்ஓசி வந்து 30 டேஸ்க்கு மேலே அவங்க டிலே பண்ணாங்கன்னா டீம்டாக எடுத்துக்க சொல்லி ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட் 20/10/2016 அன்அப்ரூவ்ட் லேஅவுட், அது ஏற்கனவே அந்த ஸ்கீம் இருக்கு, ரெகுலரைஸ் பண்ணிக்கலாம். இதை ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அதை இப்போ டீம்டாவே கொண்டு போயிட்டாங்க. அது கட் ஆஃப் டேட்டாவே சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி அந்த டேட்ல லேஅவுட் இருந்ததுன்னா அது ஃப்ரேம் ஒர்க் ஆயிருந்ததுன்னா நம்ம வந்து வித்தவுட் ஓஎஸ்ஆரே பண்ணிக்கலாங்கிறது ஒரு ஆர்டராகவே போட்டாங்க. அது ஒரு பெரிய ரிலீஃப் ஆக்சுவலாக. அப்புறம் இந்த அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன், டீவியேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ வயலேட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து சென்னை ஹைகோர்ட் ஆகட்டும், மதுரை ஹைகோர்ட் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட் வரைக்குமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு கூட திருநெல்வேலியில் ஒரு ஹாஸ்பிட்டல் பில்டிங் இப்போ ஈவினிங் கூட நான் போஸ்டிங் போட்டிருந்தேன். ஸோ ஒரு தேர்ட் பார்ட்டி சமூக ஆர்வலர்னு இப்போ என்னன்னா டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்குதோ இல்லையோ, கோர்ட் ஆக்ஷன் எடுக்குதோ இல்லையோ, இது மாதிரி யாராவது சமூக ஆர்வலர்னு வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ இம்மிடியட்டாக அது நிற்கும் ஆக்சுவலாக. ஸோ டிவியேட் பண்ணுறவங்கன்னா கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக பண்ணுங்க. இது பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும், பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. பண்ணாதீங்க, இது என்னைக்கு இருந்தாலும் ரிஸ்க் தான். ஏன்னா இதை சில பேர் வந்து இந்த சமூக ஆர்வலருங்கிற பேரில் அவங்க ஒரு த்ரெட்டன் மாதிரி பண்ணுறாங்க. இது த்ரூ அவுட் தமிழ்நாடு நடக்குது, அதனால கொஞ்சம் ஃபியூச்சரில் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் வந்து ஒரு 11 நகராட்சி வந்து கொஞ்சம் தரம் உயர்த்தியிருக்காங்க ஆக்சுவலாக. திருச்செங்கோடு, பழனி, உடுமலைப்பேட்டை, நந்திபுரம், கூடுவாஞ்சேரி, பல்லடம், ராமேஸ்வரம், மாங்காடு, குன்றத்தூர், வெள்ளக்கோயில், அரியலூர், அம்பாசமுத்திரம். இது இந்த 2ஆம் நிலை 3ஆம் நிலை ஊராட்சி இருந்ததெல்லாம் அப்டேட் பண்ணி கிரேடு விட்டு முதல் நிலை ஊராட்சியாக இதை கொண்டு போயிருக்காங்க. இந்த பில்டிங் லைசன்ஸ் ஃபீஸ் நம்ம அட்வைஸ் இஷ்யூ பண்ண பிறகு பேமெண்ட் கட்டுறது வந்து 30 டேஸ்க்கு மேலே போச்சுன்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கு. பட் சில சிங்கிள் விண்டோவில் அந்த 30 டேஸ்க்கு அப்புறம் ஃபைலே வந்து திருப்பி லாகின் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கு. அதில் இப்போ வந்து 60 டேஸாக வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு அனதர் ஒரு 30 டேஸ் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சப் ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணோன்னா வித்தின் 3 ஹவர்ஸில் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த யார் நம்பர் கொடுத்து நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணுறீங்களோ உங்களுடைய ப்ராப்பர்ட்டியுடைய ஈஸியை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல மூவ் ஆக்சுவலாக. இம்மீடியட்டாக வேறு எதுக்காவது நமக்கு இபி ஏதாவது நேம் ட்ரான்ஸ்ஃபர் டாக்குமெண்ட்டோட சேர்த்து அந்த ஈஸி கொடுக்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ராருக்கு வந்து ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாமே நம்ம கைட்லைன் வேல்யூ பேஸ் பண்ணி தான் இந்த ஃபிளாட் காம்போசிட் வேல்யூவாக இருக்கட்டும், லேண்டுக்கு ஆகட்டும் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம். இதை வந்து என்னன்னா இப்போ ஒரு சர்வே நம்பர் தான் இருக்கும். மெயின் ரோடுக்கு ஒரு ரேட் இருக்கும், அதே ஒரு சைடு ரோடில் போகிறப்போ ஒரு ரேட் இருக்கும். மெயின் ரோடு 60 அடி ரோடாக இருக்கும், சைடு ரோடு 20 அடி ரோடாக இருக்கும். மெயின் ரோடில் கமர்ஷியல் இருக்கலாம், ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறப்ப இந்த வேல்யூவேஷன் வந்து நாட் பேஸ்ட் ஆன் தி சர்வே நம்பர், ஒரு ஸ்பெஷல் வேல்யூ வந்து அந்த கமிட்டி ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா நிறைய இடத்துல உங்களுக்கே தெரியும் மார்க்கெட் வேல்யூ 1 crore இருந்ததுன்னா கைட்லைன் வேல்யூ 60 lakhs 70 lakhs தான் இருக்கும். இது மாதிரி இருந்ததுன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்னு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக லேண்ட் அக்விசிஷன், ஹவுசிங் போர்டு அக்விசிஷன் வந்து கிட்டத்தட்ட நிறைய ஏரியா இருக்கு. இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 1200 ஏக்கர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கு வந்து அக்விசிஷன்ல இல்லைன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நான் ஒரு புக்கா போட்டு இப்போ மாநில தலைவர்கிட்ட கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து அதை அந்த போஸ்டிங் நம்ம குரூப்லேயும் போடுறேன். இந்த புக்குடைய நான் பேசுகிற எல்லாத்துடைய ஆர்டர் காப்பி அந்த புக்கில் இருக்கு. ஸோ நாளைக்கு வந்து இந்த புக்கை நான் உங்களுக்கு இந்த போஸ்டிங் பண்ணிடுறேன். அதே மாதிரி நம்ம பட்ஜெட் செஷன் அப்போ நம்ம பிஐ ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தோம். உமன்ஸ் பேரில் ப்ராப்பர்ட்டி ரெஜிஸ்டர் பண்ணால் நம்ம 50 லட்சம் வரைக்கும் எக்ஸம்ஷன் கேட்டிருந்தோம். கவர்மெண்ட்ல 10 லட்சம் ரூபாய்க்குள்ள பண்ற ப்ராப்பர்ட்டிக்கு 1% டிடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டி வந்து 7+2னா லேடிஸ் பேர்ல ப்ராப்பர்ட்டி பண்ணா 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்ததுன்னா 6+2 தான். இது இப்ப உத்தரப்பிரதேசல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 10 லட்சம் அவங்க 1 கோடி வரைக்குமே 1% கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபியூச்சர்ல கவர்மெண்ட்டுக்கு இது இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம கேட்கலாம். ஏன்னா அது கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும். அதே மாதிரி அசைன்மெண்ட் பட்டா 2 cents to 3 cents வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு 87,000 பேருக்கு வந்து பட்டா இஷ்யூ பண்ணி அது ஒரு சிஎம் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஆர்டர் போட்டு அதுக்குண்டான வேலை நடந்துட்டு இருக்கு. அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய இன்கம் வந்து 3 to 5 lakhs குள்ள இருக்கணும் ஆனுவல் இன்கம். அந்த
அசைன்மெண்ட் பட்டா அப்ளை பண்றவங்க. அப்புறம் சமீபத்தில் இந்த TN RERA வந்து சைன் போர்டு நீங்க நம்பர் வாங்கணும்னா இப்போ நிறைய ஸ்பெஷல் பில்டிங் வந்து சைட்டோடைய டீடைல்ஸ் வந்து நம்ம சைட்ல வைக்கிறோம். கூடவே வந்து நீங்க அதாவது ரெராவுடைய டீடைல்ஸ் எல்லாமே வைக்க சொன்னாங்க. நம்ம இப்ப ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அந்த போர்ட்லயே கீழே வேணா நாங்க ரெரா நம்பர் கொடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மாநில தலைவரோட அந்த ரெரா சேர்பர்சனை பார்க்குறப்ப அதை இன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். அவர் ஆல்மோஸ்ட் அதை அக்ரி பண்ற மாதிரி இருக்காங்க. இதனுடைய தொடர்ச்சியா வந்து வரும் 21ஆம் தேதி கிரடாயையும் பில்டர்ஸ் அசோசியேஷனையும் வந்து சென்னையில ரேடிசன் ப்ளூ ஹோட்டல்ல மார்னிங் ஒரு 21st ஒரு மீட்டிங் இருக்கு. ஸோ இன்னும் நீங்க வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம அதில் போய் ரெப்ரசென்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ரெரால வந்து இந்த அட்வர்டைஸ்மெண்ட் எனி ரியல் எஸ்டேட் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரெரா நம்பர் இல்லாம ரெஜிஸ்டர் இது நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுக்க கூடாது. இப்போ என்ன லேட்டஸ்டா எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ரெரா நம்பரோட QR கோட் கொடுத்துறாங்க. நீங்க இப்போ வர ஆட் பாத்தீங்கன்னா அந்த QR கோடு டாப்ல இருக்கணும். நீங்க QR கோடை ஸ்கேன் பண்ணாலே அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ஸ் தெரியும். ஸோ அது இல்லாம ஆடே கொடுக்க கூடாது. நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா உங்க மேல அதுக்கு ஒரு செக்ஷன் இருக்கு, அதுல வந்து ஆக்ஷன் எடுக்கும். ஸோ இன் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரெரா எலிஜிபிள் ப்ராப்பர் ரெரால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதே மாதிரி நிறைய ஆட்ல பாப்பீங்க ஒரு சின்னதா ஒன்று சைட்ல போட்டிருப்பாங்க பேருக்கு ரெரா நம்பர் அதுல இருக்குன்னு ஒரு போர்ட். அதுக்கு ஒரு ஃபோன்ட் சைஸ் கூட ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு ஹைட்ல இவ்வளவு விட்த்ல மினிமம் வந்து அந்த ஃபோன்ட்டுடைய சைஸ் இருக்கணுங்கிறது பண்ணியிருக்காங்க. நிறைய ஆட்ல பார்ப்பீங்க 100+ அம்யூனிட்டிஸ் அப்படின்னு இஷ்டத்துக்கு போட்டு விட்டுருப்பாங்க. ஜிம் இருக்கு, லான் இருக்கு, அது இருக்குன்னு நிறைய இருக்கும். உண்மையிலேயே அங்கே போனால் 20 அம்யூனிட்டிஸ் தான் இருக்கும். ஆனால் ஆட் வர்றப்ப 100 ஆடு கிட்ட 100 அம்யூனிட்டிஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. அது மாதிரிலாம் இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. நீங்கள் இந்த மேலே கொடுக்குற ஒவ்வொன்றும் நீங்கள் சைட்டில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ அது ரெரா வந்து இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ். ஏன்னா இப்போ சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் இதில் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆயிருக்கு. பிரைம் மினிஸ்டர் வந்து கன்சர்ன் எல்லா ஸ்டேட்டுடைய ஸ்டேட் செக்ரட்டரிக்கும் நீங்கள் வந்து இது இம்மீடியட்டாக நீங்கள் அப்டேட் பண்ணுங்க. ஏன்னா நார்த்தில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் 2022ல் கொடுக்க வேண்டிய ஃபிளாட் இன்னைக்கு வரைக்கும் ஹேண்டிங் ஒரு கொடுக்காம இருக்கு நொய்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா. அதனால இப்போ எல்லா ஸ்டேட்லையும் வந்து பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீஃப் செக்ரட்டரியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்து இதை பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பௌத்தி பட்டான்னு சொல்லிட்டு நிறைய கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னா ஒருத்தர் பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அவர் இறந்துருப்பாரு, அவங்களோட லீகலாக நேமே மாறி இருக்காது. இதெல்லாம் நம்மளை வந்து மூவ் பண்ண சொல்லி அதுக்கு ஒரு ஆர்டர் போட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்கு. ஏன்னா லீகலாக இருக்கட்டும். அதே மாதிரி ஃபேமிலி பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க, அதுவும் கேரி ஓவர் ஆயிருக்கு. பட்டாவை நம்ம இமீடியட்டாக மாற்ற வேண்டியது நம்ம டியூட்டி. இதுக்கும் வந்து ஒரு வெப்சைட்ல இருக்கு. நம்ம அப்ளை பண்ணோம்னா கவர்மெண்ட்ல கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர்ட் இன்ஜினியர்ஸ். இப்போ சென்னை கார்பரேஷன் CMDல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா DTCP ஃபுல்லா என்டையர் தமிழ்நாட்டிலையும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ சென்னை கார்பரேஷன் அண்ட் CMDல பண்ணா அது ஒரு நம்ம நிறைய நாள் கோரிக்கை, அதுவும் நிறைவேறும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இதுக்கு முன்னால எப்படி இருந்ததுன்னா 9% தான் அவங்களும் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3% கம்மி பண்ணியிருக்காங்க. 6+2 பண்ணா போதும். அதாவது 4+2 6% தான். 3% ஒரு ஆக்ஷன்ல நீங்க ஒரு பேங்க்ல இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு 9% ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண தேவையில்லை, 6% பே பண்ணா போதும். ஸோ அது அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் ஆக்ஷன். அதே மாதிரி இந்த லேஅவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இப்போ இடையில ஒரு ஆர்டர் போட்டாங்க. அது நம்ம அசோசியேஷன் சார்பாக அதையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணி, அதாவது என்னன்னா டிபார்ட்மெண்ட்டே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் டெவலப் பண்ற மாதிரி. நீங்க ஒரு லேஅவுட் போடுறீங்க, டிபார்ட்மெண்ட் பண்ணி கொடுக்குறதுன்னா இப்போதைக்கு ஆகாது. அந்த ஸ்பெக்கப் பண்ணி நம்மளே பண்ணலாங்கிறது மறுபடியும் ஒரு ஆர்டர் ரிவர்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நம்ம லேஅவுட் ஃபார்ம் பண்றோம், அதுக்கு என்ன ரோடு கொடுக்குறோம், கவர்மெண்ட்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன் கேட்குறாங்க, அதுக்கு ஸ்டாம் வாட்டர் என்ன வேணுமோ அதை நம்மளே போட்டு ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாமே நம்மளே பண்ணி கொடுத்தோம்னா அந்த லேஅவுட்டை ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணி இமீடியட்டாக கொடுக்க முடியும். அதை டிபார்ட்மெண்ட் பண்ற மாதிரி இருந்தது, அதை நம்மளே பண்ணலாங்கிறதுக்கு ஒரு ஆர்டர் அதுவும் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ சென்னையில் இந்த நியூ ஏர்போர்ட் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு இவ்வளவு நாள் வராதுங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம். இப்போ அனௌன்ஸ் பண்ணி ஒரு எல்லா ஏரியாவுக்கு சர்வே நம்பர் வைஸ் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா அந்த ஏரியாவில் யாருக்கு லேண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஜிஓஸில் இருக்கு அந்த சர்வே நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்கியிருக்கலாம். அதே மாதிரி காக்கா ஏரியாவில் வந்து அதுவும் நம்மளுடைய கோரிக்கை தான். என்டையர் வில்லேஜையும் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ பர்டிகுலராக சர்வே நம்பர்ஸ், பட் அந்த ஆர்டர் வரணும், நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்புறம் வெற்றிகரமாக கோயம்புத்தூருடைய மாஸ்டர் பிளான் வந்திருக்கு. ஸோ அதுவும் நிறைய இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கும் நம்ம மாநில தலைவர்கிட்ட சொல்லி நம்ம டைம் கேட்டிருக்கோம், நம்ம பிஐ சார்பாக போய் பார்க்குற மாதிரி.
அதே மாதிரி டீவியேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ லேட்டஸ்டாக ஒரு ஆர்டர், எனி அன்ஆத்தரைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஊராட்சித்துறை தலைவர் ஈவன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கூட அது நடவடிக்கை எடுத்து நோட்டீஸ் கொடுத்து ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அது இப்போ ஒரு சமீபத்தில் ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அப்புறம் நிறைய இடத்துல இந்த ஓஎஸ்ஆர் லேண்டு நம்ம லேஅவுட் போடுறப்போ ஓஎஸ்ஆர் லேண்டு நம்ம கொடுக்குறோம், அது கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வேற ஏதாவது பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது மாதிரி பண்ணக்கூடாது. ஓஎஸ்ஆர் லேண்டுனா ஓஎஸ்ஆராக தான் இருக்கணுங்கிறது ஒரு ஸ்ட்ரிக்டாக அதுக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அதுவும் நல்ல மூவ் ஆக்சுவலி. அப்புறம் கிரீன் பில்டிங் வந்து இப்போ நாக்பூர்ல பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் ஒரு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இது நம்ம மாநில தலைவர் ஒரு ஆல் இண்டியாவில் வந்து கிரீன் பில்டிங் கமிட்டி சேர்மனாகவும் இருக்கிறதுனால கமிட்டி நம்ம ஸ்டேட் சேர்மனுக்கும் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரசிடென்ட்டுக்கும் அனுப்பிச்சிருக்கேன். இதை எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம வந்து இன்சிஸ்ட் பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரலாம் கிரீன் பில்டிங்ல. ஏன்னா இது மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தா சரி ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் உங்களுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்குதுன்னு சொல்லி கூட எல்லாரும் ஃபியூச்சர்ல வந்து கிரீன் பில்டிங் கட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை வலியுறுத்தி மாநில தலைவருக்கு கடிதம் கொடுத்துருக்கோம், பிளஸ் வைஸ் பிரசிடென்ட் பிரசிடென்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இப்போ நம்ம கடந்த அசம்பிளி இதில் வந்து அனௌன்ஸ் பண்ணது இன்னும் நம்மளுக்கு பெண்டிங்ல இருக்கு. அதாவது இந்த செல்ஃப் சர்டிஃபிகேஷன் கிட்டத்தட்ட 1 year கம்ப்ளீட் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1 லட்சம் பிளானிங் பர்மிட் வந்து அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் சொல்லலாம். இப்போ அதில் வந்து ஸ்ட்ரீட் +2 ஃப்ளோர்ஸும் கமர்ஷியலுக்கு வந்து அதுக்கும் ஒரு ஸ்ட்ரீட் +2, அதாவது 500 ஸ்கொயர் மீட்டர் வரைக்கும் இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரி. ஸோ இதுக்கான ஆணை நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஸோ இது அனைத்துமே இதனுடைய நான் கூறிய அனைத்துமே இதுக்கு உண்டான ஆர்டர் காப்பியோட மாநில தலைவருக்கு ஹேண்ட் அவுட் பண்ணுறேன். இது விட்டு போனது இருந்தால் இது மற்ற கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இதை நான் சொல்லப்படி கேட்டேன். நன்றி. டிடிசிபி கமிட்டி கோச்சேர்மன் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். டைம் போனால எல்லாத்தையும் வரவேற்க முடியல. எல்லோருக்கும் வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். ஏன்னா கோர் கமிட்டி மீட்டிங்ல இவ்வளவு கூட்டம் இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம், நல்ல விஷயம். அது ஒரு எல்லாத்துக்கும் வந்துருவோம். தேங்க்ஸ். ரெண்டாவது எனக்கு சார் சொன்னதுல 2 பாயிண்ட். நம்ம அன்ஆத்தரைஸ்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை 20/10/2016 முன்னால உள்ள பில்டிங்க ரெகுலைஸ் பண்ணதுக்கு கவர்மெண்ட் ஒரு ரொம்ப அதை ஒரு கண்ணு கருத்தமா இருந்து அதை வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி மினிஸ்டர் சொல்லி 20/10/2016 முன்னால டீவியேஷன் வயலேஷன் ஆன பில்டிங்க இப்ப பாண்டிச்சேரியில ஒரு ஜியோ போட்டாங்க, அதுக்கு ஜியோ போட்டிருக்காங்க. அதான் நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல இப்படி ஆர்டர் இருக்கு அதனால பண்ண முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அவங்க எப்படி ஆர்டர் போட்டாங்கன்னு பார்த்து அதை வாங்கி கொடுக்கணும். கொடுத்தா தான் என்னைக்கும் சமூக ஆதரவுன்னு நிறைய பேர் வந்து 1980 கட்டின பில்டிங்க்கு நோட்டீஸை கொடுத்து டீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம சங்கம் வந்து ஒரு நல்ல இதுக்கு நம்ம இப்போ டிடிசிபி கமிட்டியோட இதுல உட்கார்ந்து தலைவர் எல்லாரும் உட்கார்ந்து ஒரு பெட்டிஷன் எழுதி கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிட்டோம். அதை நாங்கள் ஃபாலோ பண்ணி அது இது பண்ணணும். வேற நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுக்கு 21 திங்கட்கிழமை அவங்க நேரில் நம்ம கூப்பிட்டுருக்காங்க, வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா வேற நம்ம ஒழுங்கா எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டக்க ஒருத்தர் 25 சென்ட்டுக்கு போட்டு அவங்க வித்துக்கிட்டே இருக்காங்க. அட்வைஸ்மெண்டா நம்ம நாட்டுல ஜனநாயக நாட்டுல எப்படி இருக்குன்னா நல்லா ஒழுங்கா செய்தோம் பாடா விட்டுருவோம், ஒழுங்கா செஞ்சு ஒழுங்கா செய்தோம்னு நினைக்கவே கஷ்டப்படுவோம், ஒண்ணுமே இல்லாதவன் ஜாம் இருப்பான். அதை தடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அசோசியேஷன் இது பண்ணணும், பண்ணிட்டு இருக்கோம். 2 அதை இன்ஜினியரிங் கவுன்சில் நம்ம மினிஸ்ட்ரி பார்த்துருக்கோம், அந்த விஷயமும் நடந்துட்டு இருக்கு. சிசி வந்து நம்ம மெட்ராஸ் சென்னை மற்ற இடத்துல பேராமீட்டர்ஸ் மட்டும் பார்த்து அப்படி கொடுத்துருந்தாங்க, உடனே சிசி கொடுத்துருந்தாங்க. எங்க லோக்கல்ல உள்ளவங்க அவங்கள புரியாம அதுக்கு ட்ரைனிங் கிளாஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். எல்லாம் மினிஸ்டர் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போடணும், என்னன்னு நீங்க பார்க்கணும்னு. ஒரு ஸ்டேர் கேஸோட விட்டு கேண்டரிலோட 2 மீட்டர்ஸ் இல்லைன்னு சொல்லி திருப்புதாங்க. பெரிய கஷ்டமா இருக்கு. ஒழுங்கா அதை நம்ம ஏற்கனவே அதை குறிப்பிட்டு மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தகவலையும் சொல்லியிருக்கோம். 2வது செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ல உள்ள பிளானை இப்போ இந்த பஞ்சாயத்து இதே மாதிரி செல்ஃப் சர்டிஃபிகேஷன்ல உள்ள நம்ம ரெகுலர் அவங்கள போய் பார்க்கல அப்படின்னு ஒரு காரணத்துக்காக அதை அன்ஆத்தரைஸ் அதை மாற்றி கட்டிட்டா நீ தான் பொறுப்புன்னு சொல்லி வருத மாதிரி ஒரு ப்ரொபோசல் எல்லா பஞ்சாயத்துலையும் கிளம்பிட்டு இருக்காங்க லோக்கல்ல. அதை நம்ம தடுத்து நிறுத்தணும், கண்டிப்பா தடுத்து நிறுத்தணும். ஆன்லைன்ல உள்ள பிரச்சனைகள் மற்ற அதை விட எல்லாருக்கும் ஒண்ணுன்னா
டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் வந்து நான் ஒரு சந்தேகம் தான், நான் பிளானிங் ஏரியாவுக்கு அப்ளிகபிளா இல்லையா? இல்ல, அந்த ஆக்ட் படி பார்த்தா இல்ல. அப்படின்னா ஈஓக்கு சீல் வைக்க அதிகாரமே கிடையாது. எப்படி சீல் வைக்க அதிகாரத்தை கவர்மெண்ட் இருக்குன்னு சொல்லுதாங்கன்னு சொல்லி எந்த ரூல்ல பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு ஒரு கோர்ட்ல ஒரு இது போட்டா நம்ம வாங்க என்ன பஞ்சாயத்து ஈவோட்டை கொண்டு போய் நம்ம அண்ணாயிரம் சீல் வைக்க பவர் கொடுக்கும்போது நம்மளை ரொம்ப பிராக்டிக்கலா ரொம்ப இப்போ நம்மளுக்கு தெரியாது. பிற்காலத்துல சின்ன விஷயமா இருக்கும். ஒரு பஞ்சாயத்து தலைவர் சொன்னாரு, ஒரு நகர செயலாளர் சொன்னாலும் வந்து நம்ம சீல் வைக்க பெரிய பில்டிங் வந்து நம்ம சின்ன விஷயத்துக்கு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து டெக்னிக்கல் புரியாது. ஆக்ட் என்ன சொல்றதுன்னா லேண்ட் யூஸ் மாத்துறதுக்கு மட்டும்தான் அதுல இது கொடுத்துருக்கு. அக்ரில இருந்து மாத்துறதுக்கு மட்டும்தான் 47A கொடுத்துருக்கு. அவங்களுக்கு நான் பிளானிங் ஏரியா, பிளானிங் ஏரியால ஃபுல் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட் இருக்கு. நான் பிளானிங் ஏரியால கிடையாது. எனக்கு என்னுடைய நான் சர்ச் பண்ணதில்லை. இப்ப திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை உண்டாக்குறாங்க. அதையும் இப்ப எல்லாமே நம்ம பேசுறது போற சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பேசி அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம பேசுறது பாலிசி மேட்ரு. இன்னைக்கு முடிக்கும், நாளைக்கு முடிக்கும். இந்த 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் எடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணி முடிச்சு கொடுக்கறதுக்கு எல்லாரும் சேர்ந்து நல்ல ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லி இந்த சபையை வேண்டிக் கொண்டு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சேர்மன் வந்து நல்ல டிடிசி நல்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. கோச்சர்மன் எல்லாம் நல்ல ஒர்க் பண்ணி அவர்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. உடனடி மாநிலத்தில் வேற யாராவது குறித்து ஏதாவது பேச பாருங்க, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த டிடிசிபி, ரெரா, லோக்கல் பிரைவேட் கான்ட்ராக்டர்ஸ் அனைத்து குழுக்களை ஒன்றிணைத்து ஒரு ஜூம் கூட்டம் நடத்தியிருந்தோம். அந்த ஜூம் கூட்டத்தின் வாயிலாக இருக்கின்ற முக்கியமான பிரச்சனைகள் கலந்தாலோசிக்கப்பட்டு ஒரு 10 விஷயங்கள் 10 சப்ஜெக்ட் குறித்த அவருடைய கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். அதை கடிதமாக முதலமைச்சருக்கும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் மற்றும் வீட்டு வசதியினுடைய செயலாளர் அவர்களுக்கு அந்த கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த வாரத்தில் அமைச்சர்களை சந்தித்து அது குறித்து விரிவாக விவாதித்து அந்த கோரிக்கைகள் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவைக்கு தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மாநில தலைவர் சொன்னது போல அதெல்லாம் கூட்டம் வந்து அவங்களாவே ஏற்பாடு பண்ணி அழைத்திருக்கிறார்கள். வருகின்ற 21ஆம் தேதி, அதாவது திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு சென்னை நிக்மோரில் உள்ள ராணிசன் ரோடில் தயவு செய்து முக்கியமான உறுப்பினர்கள் அதில் நாங்கள் ஒரு 10 பேர் வரும்னு சொல்லியிருக்கோம். அதனால் யாரால் கலந்து கொள்ளணுமோ அதெல்லாம் கலந்து கொள்ளுங்க. அடுத்ததாக நம்முடைய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி சிவகுமார் வந்திருக்கிறார்கள். அவரை சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மாநில தலைவர் மற்றும் திண்டுக்கல் மையத்தினுடைய தலைவர், பொருளாளர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் முடிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சில கோரிக்கைகள்லாம் நம்ம என்னோட வைஸ் சேர்மன்லாம் கூட்டுக்கிட்டு பேசி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணியிருக்கோம். அது சேர்மன் ஸ்டேட் சேர்மன்ட்டே அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அது வந்து டைம் கேட்டுருக்காங்க. அந்த செக்ரட்டரி புதுசாக இப்போ மாறி வந்துருக்குறாங்க, செக்ரட்டரி வந்துருக்குறாங்க. அவங்கள பார்த்து நம்ம மனு கொடுக்கலான்னு இருக்கோம். நாளைக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் ஒரு 11 பாயிண்ட்ஸ் இருக்குது. நாளைக்கு அந்த பாயிண்ட்ஸ் இப்போ சொல்லிட்டோம், நாளைக்கு என்ன சொல்லிக்கலாம் சார். நாளைக்கு இந்த டீட்டெயில் கையில் கொடுக்குறேன். வேறு ஏதாவது கோரிக்கைகள்னு சொன்னீங்கன்னா சேர்த்து கொடுக்குறத பண்ணிடலாம். சேர்மன் வந்து அதுக்கான ஒரு அந்த அவர்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்னோட இணைந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற சிறப்பாக பணி செய்திருக்கிற துணைக்குழு தலைவர்களையும் அழைத்து செல்வதாக இருக்கின்றேன். நாளை மாநகராட்சியிலே ஏதாவது உங்களுடைய கோரிக்கைகள், நியாயமான கோரிக்கைகள் ஏதாவது இருக்கும் பட்சத்தில் அதையும் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் கொண்டு அதை தலைமைச் செயலரை சந்தித்து கொடுக்க இருக்கிறோம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஏற்கனவே நீங்கள் இந்த கடிதத்தை அனுப்பி வைத்திருந்தீர்கள். இது கடிதமாக தயார் செய்யப்பட்டு விட்டது, ரெடியாக இருக்கின்றது. அடுத்த வாரம் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா மண்டே டியூஸ்டே ரெடி பண்ணிடுறோம். Thursday இல்லை ஃப்ரைடே வந்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு கமிஷனர் அண்ட் செக்ரட்டரி முடிஞ்ச மினிஸ்டர் பார்க்க முடியும்.
அடுத்ததாக பிடபிள்யூடி பில்டிங்ஸ் கமிட்டி சார்பாக திரு அண்ணன் முத்துக்குமார் அவர்கள். சிறப்பாக நடைபெறுகின்ற இந்த கோர் கமிட்டியுடைய தலைவர், மாநில தலைவருடைய மாநில நிர்வாகிகளே, சிறப்பான இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்துள்ள திண்டுக்கல் மைய தலைவர், செயலாளர் மற்றும் ஏனைய நிர்வாகிகளுக்கும், சிறப்போடு கலந்து கொண்டுள்ள மைய தலைவர்கள், குழு தலைவர்கள், குழு துணைத் தலைவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பொதுப்பணித்துறை மூலம் இந்த குழு மூலம் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டுள்ளது, முதல் மாநில கூட்டத்திற்கும் இன்று நடைபெறக்கூடிய இரண்டாவது மாநில கூட்டத்திற்கும் இடையில் என்னென்ன பணிகள் செய்யப்பட்டது என்பதை அறிக்கையாக பொதுப்பணித்துறை குழு அறிக்கையாக அனுப்பப்பட்டுள்ளது மாநில தலைவருக்கு. அதை நமது குழுவிலும் பதிவிட்டுள்ளோம். இதற்கு மேற்கொண்டு வேறு எதுவும் தேவைப்படுவதாக இருந்தால் தெரிவித்தால் அந்த பணியை செய்து கொடுக்க தயாராக இருக்கிறோம். ஈரோடு மையத்திலிருந்து அண்ணன் SS நடராஜன் அவர்கள் ஒரு 8 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். மாநில தலைவருக்கு அனுப்பியிருந்தார். அதனுடைய காப்பி எனக்கும் அனுப்பியிருந்தார். அது சம்பந்தமாக பிடபிள்யூடி மூலம் என்னென்ன பிரச்சனைகளை தீர்க்கப்பட வேண்டுமோ அந்த தகவலை மட்டும் பொதுப்பணித்துறை முதன்மை தலைமை பொறியாளரிடம் நானும் மாநில தலைவர் கடந்த வாரம் சந்தித்த பொழுது அது சம்பந்தமாக கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தினுடைய 6 கோரிக்கைகள் அடங்கிய இதையும் நம்மளுடைய குழுவிலே ஏற்கனவே பதிவிட்டுள்ளோம். இந்த வர இருக்கின்ற வாரத்தில் ஷெட்யூல் ஆபரேட் வெளியிட தயாராக இருக்கும் சூழ்நிலை உள்ளது. அதை முடிந்த பிறகு இந்த கோரிக்கைகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனைத்து கண்காணிப்பு பொறியாளருக்கும் செயற்பொறியாளர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும் என்ற உறுதியை அன்று மாநில தலைவரிடம் என்னிடமும் தெரிவித்தார் முதன்மை தலைமை பொறியாளர் அவர்கள். அடுத்த வாரம் இது சம்பந்தமாக SOR வெளியிட்ட பின்பு மீண்டும் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கேட்போம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஆனந்தன் சொல்வதில் முத்துக்குமார் அவர்களுக்கு நன்றி. வேற ஏதாவது பிடபிள்யூடி பற்றி ஏதாவது பிடபிள்யூடி ஐஏஎஸ் ஆக்சுவலாக நம்முடைய SS நடராஜன் சாருக்கு வந்து பார்த்தா இருக்காரு. ஸோ சார் வந்து ஒரு 6 கோரிக்கைகள் அடங்கிய மனு அனுப்பியிருந்தார், போட்டிருந்தார். அதில் வந்து 4 கோரிக்கைகளுக்கு கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. மீதி 2 கோரிக்கைகள் நீங்கள் சென்னைக்கு வரணும், இல்லை அந்த நீங்கள் சொல்லியிருக்க அந்த ஏன்னா இது வந்து பிடபிள்யூவில் வராது, அதுக்கான கமிட்டி தலைவர் அவர்களை கூப்பிட்டுருக்கேன். இன்னும் வரல அவங்க. திரு கணேசன் அவர்கள் அவர் வந்தாருனாக்கா அவரை கூப்பிட்டு வச்சு அதை என்ன கடிதம் எழுதிட்டு அவர் கூட கூப்பிட்டு போயிட்டு இருக்கட்டும். இல்லை நீங்களாவது அவரை கூப்பிட்டு சென்னைக்கு வந்தீங்கன்னாக்கா அடுத்த வாரமே முடிச்சு வச்சலான்ற அந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். கருத்துக்கள் இருந்தால் நம்ம ஆல்ரெடி குரூப்பில் போட்டிருக்கோம். யாராவது இருந்தால் சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கோரிக்கை வேணால் சொல்கிறேன். இதில் வந்து என்னென்ன கோரிக்கை கொடுத்துருக்காருன்றது இதில் படிக்கிறேன் நான். பொதுப்பணித்துறை உள்ளிட்ட அரசு துறையில் EOT காலத்திற்கு பிரைஸ் வேரியேஷன் வழங்கப்படுவதில்லை. துறையினரால் காலதாமதங்கள் ஏற்பட்டு அபராதமின்றி EOT வழங்கப்பட்டாலும் கூட EOT காலத்திற்கு பிரைஸ் வேரியேஷன் வழங்கப்படுவதில்லை. துறையினரால் ஏற்படும் காலதாமதங்களை கணக்கிட்டு அதனால் வழங்கப்படும் EOT காலத்திற்கு பிரைஸ் வேரியேஷன் வழங்கப்பட வேண்டும். ஆக்சுவலாக இந்த இதை வந்து CE கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணும்போது கொடுத்துட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. EOT வந்து டியூ டு த டிபார்ட்மெண்டல் ஃபால்ட்னாக்கா EOT பீரியடுக்கு வந்து பிரைஸ் வேரியேஷன் கொடுக்குறதுன்னு தான் சொல்கிறாங்க. பட் கான்ட்ராக்டர் ஃபால்ட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க. அதை நீங்கள் டிபார்ட்மெண்ட் ஃபால்ட்டாக நீங்கள் மாற்றணும்னாக்கா நீங்கள் தான் லெட்டரை வச்சு நீங்கள் தான் ரெக்கார்டை கிரியேட் பண்ணணும். ரெக்கார்டை கிரியேட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வாங்க முடியும். எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே அதுதான். அதை தயவுசெய்து நீங்கள் தைரியமாக அரசாங்கத்துக்கு கடிதங்களை கொடுத்து ரெக்கார்டை கிரியேட் பண்ணி அந்த EOT பீரியடுக்கு அரசாங்கத்துடைய காலதாமத்தினால தான் இது ஆச்சுன்றதை நாம தான் ப்ரூவ் பண்ணி லெட்டரை வச்சுட்டு அதை EOT பிரைஸ் வேரியேஷன் கிளைம்
மேனுஃபேக்சரிங் பண்ணணும் அப்படின்றது தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அதுக்கு இன்னொரு விஷயமும் அதுக்கு வந்து ஜிஎஸ்டியும் கொடுக்குறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. அது இல்லைனாக்கா சொல்லுங்க, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கும் சொல்லுங்க சார். ஒப்பந்தக்காரராக நிரூபிக்கணும்னா கோர்ட்டுக்கு தாங்க போகணும். நார்மலாக வந்து நம்ம எழுதுகிற கடிதங்களுக்கு பொதுப்பணித்துறைகளுக்கு தேவை எல்லா ஒப்பந்தக்காரர்களும் தெரியும். ஒப்பந்தக்காரர் ஒரு கடிதம் எழுதி எனக்கு வந்து இந்த இஓடி வந்து துறையினால் இவ்வளோ லேட்டு எனக்கு இஓடி கொடுத்துருக்குறீங்க, அதுக்கு ப்ரைஸ் வேரியேஷன் கொடுக்கணும்னு நம்ம லெட்டர் எழுதுனா அதுக்கு எந்த விதமான பதிலும் எந்த துறையிலிருந்தோ எஸ்சி இருந்தோ சி இருந்தோ வராது. ஈவன் நீங்கள் ஃபைனல் பில் ஒரு சின்ன இன்ட்ரப்ஷன் கேட்குறேன் கான்ட்ராக்டர் தான். இஓடினால உங்களுக்கு அந்த எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும் போது எதை பேஸ் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் லெட்டர் கொடுக்குறாங்க? அதை நீங்கள் வாங்குவீங்க இல்லையா? அப்போ எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க? 99%ங்க இஓடிங்கிறது அந்த பீரியடில் கொடுக்குறதே இல்லை. ஒர்க்கு ஃபைனல் பில் போடுற போது இஓடி பாஸ் பண்ணி கொடுக்கும். 2 வருஷம் கழிச்சு ஒர்க்கு ஃபைனல் பில் போடுற போது அது இஓடி பாஸ் பண்ணதான் எடுத்துக்கிட்டு கொடுப்பாங்க. அப்போவே நீங்கள் வந்து இஓடி கொடுக்குறோம் இல்லை மறுக்கிறோம்னு சொன்னால் தான் நம்ம வந்து அதை ஃபைட் பண்ண கூட முடியும். அதனால் கொடுக்குறதே இல்லை. ஏதாவது மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் அரசு ஒப்பந்தக்காரர்கள் யாராவது சொல்லுங்கள், நீங்கள் வந்து நாங்கள் இஓடி பீரியடுக்கு யாராவது பிரைஸ் வேரியேஷன் வாங்கியிருக்கிறோமா? இஓடி பீரியடுக்கு கொடுக்குறதே இல்லை. நீங்கள் கொடுக்க சொல்லி லெட்டர் எழுதினாலும் அந்த லெட்டருக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. கடைசியில் ஃபைனல் பில் கொடுத்தா போதுங்கிற ஸ்டேஜில் வாங்குறாரு. எல்லாரும் கோர்ட்டுக்கு போய் தான் நான் வந்து நான் இஓடி பீரியடில் வேலை செய்யிருக்கிறேன், இஓடி பீரியடு வந்து எங்கள் ஒப்பந்தக்காரர்னால காலதாமதம் ஆகலை, அரசு துறைகளால அந்த இடம் டிஸ்பியூட்லேயோ டிசைன் கொடுக்காமையோ இந்த மாதிரி ஒரு சில இதனால லேட் ஆச்சுன்னு கோர்ட்டுக்கு தான் போய் ப்ரூவ் பண்ணணும், இஓடிக்கும் போகணும். இன்னும் நார்மலாக இப்போ என்ன பிரச்சனை இருக்குதுன்னா இஓடி வந்து நீ அக்ரிமெண்ட் பீரியடுக்கே இஓடி கொடுக்கு இந்த ப்ரைஸ் வேரியேஷன் ஃபுல்லாக கொடுக்குறது இல்லைங்க. நான் 4 ஒர்க்கில் பாதி அவங்க வந்து அந்த ப்ரைஸ் வேரியேஷனுக்காக கொடுத்துருக்கிற தொகை பத்தலைன்னு சொல்லி இனிமேல் இப்போ இஓடி ஃபுல்லி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் கொடுக்கணும்னா ரெவிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்ஐஎஸ் வாங்கி தான் கொடுக்கணும். ஆர்ஐஎஸ் நாங்கள் பண்ணவே முடியாது அப்படின்னு விட்டுட்டாங்க. நிறைய கடிதம் செக்ரட்டரி வரலாம் எல்லாம் எழுதி பார்த்துங்க, ஒன்றுமே எந்த விதத்துலையும் நடக்கலை. யாராவது அப்படி வாங்கியிருந்தாலும் சொல்லுங்கள், எப்படி வாங்குறது? நான் செக்ரட்டரி வரலாம் போய் பார்த்தோம், சீஃப் இன்ஜினியரை பார்த்தோம், எல்லா இன்ஜினியரிங் சீஃப் எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அட்வைஸ் என்ன பண்ணுறாங்க, பேசாமல் இருக்கிறத வாங்கிட்டு போங்க, நீங்கள் இன்னும் போராடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபண்டு வராதுங்கிறாங்க. நம்ம அதனால் வாங்கிட்டு போயிடும். அதனால் இதுக்கு நம்ம அசோசியேஷன் மூலமாக, ஏன்னா ஒரு தனிநபர் போராடி எங்களால் வாங்க முடியல, ஒரு அசோசியேஷன் மூலமாக ஃபைட் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய இது. அண்ணன் சொல்கிறது வந்து நடைமுறைக்கு ஒவ்வாத ஒரு மைல் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி தான் மேஜர் ஒர்க் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த மைல் ஸ்டோன் பிரகாரம் நம்ம கரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப அந்த பிரச்சனைகள் வராது. அப்படி டிபார்ட்மெண்ட்டை விட அவங்களுடைய ஒரிஜினலாக காலதாமதம் ஏற்பட்டுச்சுன்னா நம்ம அப்போவே லெட்ரு கொடுக்கணும். லெட்ரு கொடுக்கணும்னா நேரடியாக கொண்டே கொடுக்கணும் இல்லை, நம்ம ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிட்டு அது மாதிரி ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிட்டு நம்ம காப்பி வச்சுக்க வேண்டியதுதான். அது எப்போ இருந்தாலும் நமக்கு அது பயன்படும். நம்ம நேரடியாக கொண்டே கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பொதுவாக வந்து ஒரு எஸ்டிமேட்டை சாங்ஷன்னா இவ்வளவு தான் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டு இது பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதுக்கு அந்த அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் எவ்வளோ மிச்சம் இருந்தாலும் நம்ம அதை கொடுத்துட்றாங்க. இடவெளியை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 500 1000 தான் வச்சுக்கிட்டு எல்லா பணமும் கொடுக்குறது ரெடியாக இருக்காங்க. அதை விட எக்ஸ்ட்ரா போகிறப்ப அது கிடைக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா பல்வேறு துறைகளுடைய பணங்களை வாங்கினா இடஒழுங்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுது. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணுற நேரத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்குறது சிரமம். ஏன்னா இவங்க வந்து ஒரு கட்டணம் கட்டுறதுக்கு 2 கோடினா 2 கோடிக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 கோடி 20 லட்சம் கொடுங்க, 2 கோடி 50 லட்சம் கொடுங்கன்னா அப்போ கொடுக்குறது. இதுதான் நடைமுறையில் நடக்கிறது. இதுவரைக்கும் யாரும் ஒரு 200 கோடி 300 கோடியெல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா தான் வச்ச இடம் இந்த எல்லா பணமும் சரி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. யாருக்கும் அந்த இது எண்ணிக்கலாம் வைக்கிறாங்க. ஆர்ஏஎஸ் டிபார்ட்மெண்ட் சைடாக போகிறப்ப அந்த ஜிஎஸ்டி இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் பில்டிங்லாம் இப்போ புதுக்கோட்டையில் பண்ணாங்க. அதுக்கு ஆர்ஏஎஸ் வந்தது. ஆர்ஏஎஸ்லாம் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் கழிச்சு இப்போ அந்த இது சாங்ஷன் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கோம். இப்போ கடந்த ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி வாங்கி கொடுத்துருக்கோம்.
மாதிரி மேஜராக உள்ளது டிபார்ட்மெண்ட் மூலமாக நடக்க வேண்டியது ஒரு சிலது நடந்துட்டு தான் இருக்குது. நம்மளும் வேலை எடுத்தோம்னா அந்தந்த டைமுக்கு கொடுத்துக்கலாம். இஓடியை வந்து நம்ம மேலே இல்லைன்னா அது கிடையாது, அது சொல்லிட்டாரு. அது வந்து சர்க்குலராக நம்ம அனுப்பணும்னு இஎம்சிகிட்ட சொல்லியிருக்கிறோம், அதையும் அனுப்புறேன்னு சொல்லிட்டாரு. அந்த பணம் ஒரு சில இடங்கள்ல வந்து அது எப்படி அந்த ப்ரைஸ் இண்டெக்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி அந்த ப்ரைஸ் வேரியேஷன் கொடுக்குறதுன்னு தெரியாமே நிறைய பேர் வித்துறாங்க. அதை நம்ம கான்ட்ராக்டர்லாம் கிளைம் பண்ணாமல் இருக்கிறாங்க. அண்ணன் போல விவரம் தெரிஞ்சவங்க அதை எடுத்து கேட்குறாங்க. அது கேட்குற இடத்துல அந்த எஸ்டிமேட்டில் எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணம் பூரா கொடுக்குறதுக்கு அவங்களும் தயாராக இருக்காங்க. நன்றி. அடுத்தது திரு வாசுகுமார் நன்றி மாநில தலைவர்களே. மாநில தலைவர் சொன்ன மாதிரி அதாவது கரஸ்பாண்டன்ஸ் வந்து ப்ராப்பராக இருந்தால் டெஃபினட்டாக வந்து வாங்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 96 பேக்கேஜஸ் ஒர்க்கெல்லாம் ஒரு 5 கோடி பேக்கேஜ்னா சில கான்ட்ராக்டர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் மெயில் இதெல்லாம் கிடையாது, டெலிகிராம் அனுப்பிச்சிடுவாங்க. இன்றைக்கி வேலை நடக்கலை அப்போல்லாம் சப்ளை இருக்கும், அவங்களோட அனுப்பலான்னாக்கா டக்குன்னு இமீடியட்டாக டெலிகிராம் வச்சுருவாங்க. எஸ்சிக்கு பிக்கு ஒரு காப்பி, ஏக்கு ஒரு காப்பி, அதை அப்படியே ரெக்கார்டாகவே கிரியேட் பண்ணின்னு வந்து ஆனால் நடராஜ் சொன்ன மாதிரி. ஆனால் இப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்லியாக என்னன்னா வேறு ஒர்க்கு பீரியட் முடிஞ்ச அப்புறம் ஒர்க்கெல்லாம் செஞ்சு ஃபைனல் பில் போகும்போது தான் எல்லா ஈவோட்டையும் வாங்கிக்கிட்டு இருக்கோம். அது தப்புன்றதை வந்து நம்ம உணரணும். நிச்சயமாக வந்து ரொம்ப அதாவது வேலை செய்யும்போது ஒரு நாளும் என்ன தவிர டிபார்ட்மெண்ட்லேருந்து நமக்கு வேலை செய்ய முடியலைன்னா இமீடியட்டாக மெயில் அனுப்பிச்சிடும் டயக்ராமு ஏதோ ஒன்று. அதாவது ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரி கோர்ட்டுக்கு போகிறது அது செல்லும். ஆர்பிட்ரேஷன் போனாலோ ஏதோ ஒன்றாலோ ஃபைலை கிரியேட் பண்ணாமல் நிச்சயமாக வாங்கவே முடியாது. ஆர்பிட்ரேஷன் போனாங்களோ இது கிரியேட் பண்ண ஃபைலை கிரியேட் பண்ணாதான் முடியும். நன்றி. மாநில தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம். கடந்த 26/5/2025 அன்று ஒரு ஜிஓ சால்வன்சி பற்றி வந்திருக்கு. அடிஷனல் செக்ரட்டரி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சால்வன்சி பற்றி சார் நம்மளுடைய பிடபிள்யூடி கமிட்டி சேர்மன் சார்ட்டும் அப்படிக்கு அனுப்பிச்சு விட்டேன். நான் வாட்ஸ்அப் குரூப் கண்டிப்பா பார்த்துட்டு இருக்கீங்களா? பார்த்துருக்கோம். அதை பற்றி தகவல் கடிதம் வந்து சிஇக்கு கொடுத்துருக்கோம். கொடுத்து அவர்கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது. என்ன ப்ரொசீஜர் கவர்மெண்ட்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு பதில் தரது தயாரா இருக்காங்க. அந்த சால்வன்சிக்கான வந்து லெட்டர் கொடுத்துருக்கிறத குரூப்ல போட்டிருக்கேன், பாத்தீங்கன்னா கேட்டாங்க. தெரியல எங்களுக்கு. ஒரு சிலர் வந்து சால்வன்சி எடுக்கணுமா வேணாமான்றதை பத்தி கூட நிறைய டிஸ்கஷன் எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கு. ஏன்னா அது கிளியரா பண்ணல. அதுக்காக தான் சிஇ பார்த்து பேசிட்டு அதுக்கான கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தை வாட்ஸ்அப்லேயே போட்டிருக்கேன். முன்னாள் மாநில தலைவர் திரு ஜெகநாதன் அவர்களும் முத்துக்குமாரன் அவர்களும் 2 பேரும் வந்திருந்து அந்த கடிதங்கள் தயாரிக்கப்பட்டு கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. நேரடியாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். சிபிடபிள்யூ வந்து திரு மணிவண்ணன் அவர்கள் ஜாயின்ட் சிஏ கூட கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யறதுக்கு அறிவுறுத்திருக்கிறார். அடுத்து வந்து நடராஜன் அவர்கள் குறிப்பிட்டது வந்து முக்கியமாக கட்டடப்பணியில் வந்து ஆர்சிசி தவிர மற்ற எல்லாத்துலேயும் வந்து ஓபிசி சிமெண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக இன்சிஸ்ட் பண்ண சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கட்டாயமாக கேட்போம். ஓபிசி சிமெண்ட் தான் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஆர்சிசி தவிர மற்றதுக்கெல்லாம் பிபிசி யூஸ் பண்ணலாம். பிபிசி தான் பிபிசி யூஸ் பண்ணுறது அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுறோம். அது கேட்போம். இந்த ரெவன்யூ சார்ஜஸ் இப்போ சொல்லிட்டு அந்த லெட்டர் கொடுத்தாச்சு. அதுக்கான இது வந்துடும். நெக்ஸ்ட் வந்து அரசு துறைகள் ஒவ்வொரு மாதமும் பட்டியல்கள் வழங்கப்பட வேண்டும் என்பது ஆல்ரெடி அவரும் அக்செப்ட் பண்ணாரு. ஃபாலோ பண்ணல. அதெல்லாம் ஃபாலோ பண்ணல. டிமாண்ட் கிடைக்கல. 2 இயர்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாரு. ஓகே. இது மாசம் பில் பட்டுவாடா பண்றதுலன்னு சொல்லியிருக்கீங்க.
சொன்னீங்க. அது எந்த டிபார்ட்மெண்ட் என்னன்றதை டிஎன்பி இது வந்து நீங்கள் ஜென்ரலாக தான் சொல்லியிருக்கீங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டில் வரலன்னு சொன்னீங்கன்னாக்கா, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ணுறதை பேசுறது தான் அவங்க பில்லு கொடுக்க போகிறாங்க. ப்ரிப்பேர் பண்ணி பில் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சிலம்போடலாம் 6 மாசமா பேமெண்ட் 6 மாதம் ஜனவரி மாதத்தில் பண்ண பேமெண்ட் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 6 மாதம் ஆச்சுங்க. நான் பேமெண்ட்டே வரல. தினம் போராடுறோம், தினம் எப்படி லெட்டர் கொடுக்குறோம், செக்ரட்டரிக்கு லெட்டர் கொடுக்குறோம், போய் பார்க்குறோம். எல்லாம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருக்குங்க. நாங்கள் வந்து செக்ரட்டரியேட்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். ட்ரெஸரி பேமெண்ட்னால டிலே ஆகுது. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு 6 மாதமாக பேமெண்ட்டே கிடையாது. பேமெண்ட் இல்லைங்கிற போது அதை வந்து ட்ரெட்ஸில் வாங்கிங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரெட்ஸில் வாங்கினா ட்ரெட்ஸில் 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு அட்வான்ஸாக எடுத்துக்கிறாங்க. ட்ரெட்ஸில் லோன் வாங்குற போது 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. எப்போ டிபார்ட்மெண்ட்டில் பணம் கொடுக்க முடியலையோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வாங்கலாம். ஆனால் அந்த 6 மாதம் இன்ட்ரெஸ்ட் நம்ம தான் கொடுக்க வேண்டியது. ஓகே சார், என்ன கடிதம் எழுதணும், கடிதம் எழுதி கொடுப்போம், கவர்மெண்ட்டுக்கு பேசுவோம். ஏன்னா ஒரு சில நேரத்தில் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பணம் இல்லைன்னும் போது அது பில்லு டிலே அதை செய்யும். நிறைய டிபார்ட்மெண்ட் நம்மளும் கான்ட்ராக்டராக ஒத்துக்கிறோம், போய் வேலைகள் எடுக்கிறோம், வேலைகள் செய்கிறோம். பேமெண்ட் இல்லைன்னும் போது அதை பொறுத்து 6 மாதம், 1 வருஷம், 2 வருஷம் கூட ஆகிடும் ஒரு சில நேரத்தில். அதுக்கெல்லாம் தயாராக தான் நம்ம கான்ட்ராக்டர் வந்து வேலைகளே எடுக்கிறோம். இது கொடுக்கறது இல்லை இது கொடுக்கறது இல்லைன்றதை வந்து நம்ம போய் என்னதான் கேட்டோம் சார், அங்கதான் பணம் இல்லை தெரியுமா, நீங்க ஏன் சார் டெண்டர் போறோம்னு கேட்ட அதிகாரிகளே உண்டு. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். அது மாதிரி கேட்கறது இருந்தாலும் டெண்டர் போடுங்க சார், நீங்க இல்லைன்னா நீங்க வேற இடத்துல போய் டெண்டர் போடுங்க சார்னே சொல்றாங்க. அப்போ வேற இடத்துல அதே மாதிரி பிரச்சனை வரும்போது நம்ம எங்கேயுமே டெண்டர் நீங்கள் பணம் வரதுல டெண்டர் போட வேண்டாம்னா தொழில் பண்ண முடியாது. நம்ம தொழிலில் இருக்கிற பிரச்சனைகளை எப்படி களையறதுங்கிறதா யோசனை பண்ற முடியுங்க. தொழில பிரச்சனை வருதுன்னா தொழில் பண்ணவே வேண்டாம்னா நம்ம அதை டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சார் கட்டாயமா கடிதங்கள் கொடுப்போம், முடிந்த வரை நாம போராடுவோம். பிள்ளையார்டி டேட்டா கமிட்டி சேர்மன் அனைவருக்கும் மாலை வணக்கம். மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் மற்றும் அனைத்து குழு தலைவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தும் திண்டுக்கல் மையத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது பொதுப்பணித்துறை டேட்டாவை நமது பிஐ மூலமாக சரி செய்து அதனை பொதுப்பணித்துறை முதன்மை துணை பொறியாளர் அவர்களை வழங்கி இந்த ஆண்டு முதல் அதை நடைமுறை கொண்டு வந்ததற்கு மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர், பொதுப்பணித்துறை தலைவர் என்ற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். WRDயில் பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறை மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒப்பந்த பதிவை புதுப்பித்து தர வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்துள்ளோம். தற்போது முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் போய் பார்த்து கொடுத்தோம், நடைபெறவில்லை. தற்போது மாநில தலைவர்கள் போய் மெயில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது சீக்கிரம் அனைத்து ஒப்பந்தங்களுக்கும் கிடைக்கும்படி ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு சிஏ பார்த்து லெட்டர் கொடுத்துருக்கோம். முக்கியமாக அதில் வந்துட்டு எஸ்ஓஆருக்காகவும் டேட்டா புத்தகம், ஏன்னா இப்போ டேட்டா வந்து பிடபிள்யூடி மற்ற டிபார்ட்மெண்ட்டில் பண்ணிக்காங்க, பட் WRDயில் பண்ணல. அவங்களையும் உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற கோரிக்கையை சொல்லியிருக்கிறோம். அதற்கு சி வந்து உடனடியாக பார்த்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வேற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டேன் நான், சார் இந்த டைமை விட்டால் மற்ற நேரத்தில் முடிக்க முடியாது, இதுதான் சரியான நேரம் அப்படின்றத கோடிட்டு காட்டி, அது என்னன்றது நீங்கள் சொல்ல, நான் கோடிட்டு காட்டி இந்த 2-3 மாதத்துக்குள்ளாக அதை முடித்து கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளேன். அதை கட்டாயமாக பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பிடபிள்யூ இருக்க மாதிரி 3 வருஷத்துக்கு ஒரு முறை
ரெனியூவல்ன்றதையும் சொல்லியிருக்கோம். அதுவும் வந்து அவர் ஆமாம் சார் இங்கே அப்படி தான் இருக்குது, அது ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணோம், கட்டாயமாக அதை டிஸ்கஸ் பண்ணுறோம். நீங்கள் ஃபைல் வந்து மினிஸ்ட்ரிக்கும் செக்ரட்டரிக்கும் போகும்போது நீங்கள் போய் பார்த்து அதை புஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக டிஆர்டிஏ மற்றும் சிட்கோ சம்பந்தமாக அனைவருக்கும் வணக்கம். டிஆர்டிஏ கான்ட்ராக்டர்லாம் தமிழ்நாடு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஜல்லியில் எக்கச்சக்கமாக போச்சு. செய்கிற வேலைக்கும் வேலையில் ஒன்றும் லாபம் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பட் இருந்தாலும் வேலை நிறைய தர்றாங்க, வேலை நிறைய வருது. ஏதாவது குறைய தான் சொல்லுங்க. அனைவருக்கும் உதயமானவர்களுக்கும் தலைவர் நம்முடைய முறையாக அடிச்சுட்டு இருந்த இடத்துல அதெல்லாம் சரி பண்ண நான் பேசுவேன். இப்போ என்னன்னாக்கா இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் வந்து ஒப்பந்தம்லாம் வந்து செல்லாபுரத்து வராதவங்க டெண்டர்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க, ஒன்றுமே நடக்கல, நிறுத்தி வச்சிருக்காங்க. டிஆர்டியில் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா டெண்டரும் வச்சுட்டே இருக்காங்க. நம்ம சங்கத்தில் யாருமே டெண்டர் போடுறது கிடையாது. பாக்கி அரசியல் இருக்காங்க, தொடர்ந்து போட்டுட்டே இருக்காங்க, டெண்டர் வச்சுட்டே இருக்காங்க, தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. இப்போ போன வாரம் கூட டெண்டர் நடந்துட்டு இருக்கு டிஆர்டியில், தொடர்ந்து பணி நடந்துகிட்டே இருக்கு. அது எப்படி செய்ய போகிறாங்க என்னன்னு தெரியவில்லை ஒன்றும். அது சம்பந்தமாக இன்னும் அவங்க ஹைவேஸ் இருக்கிற மாதிரி அவங்களும் ஒர்க்கை நிறுத்த மாட்டாங்க, தொடர்ந்து டெண்டர் வச்சுட்டே இருக்காங்க. அது சொந்தமாக கொஞ்சம் ஆவணம் சொல்லுங்க. கேட்டு நன்றி. இப்போதான் டிஆர்டியில் மும்மாரி மழை பெய்யுதுன்னாரு. டிஆர்டியில் மும்மாரி பண்ண சொல்லவே இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம்னு சொல்லுவாங்க. மும்மாரிக்கு பாருங்க ஏனதான் நிறைய வருது. இது மும்மாரி மழை பெய்யுது, அதில் வெள்ளம் வருதுன்னு சொன்னீங்க. இல்லை இந்த டெண்டர் பொறுத்தவரை அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு, அது எப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வருஷம் அதுக்கான தனியாக ஒரு டீம் ஒன்றும் போகிறது இல்லை. மொத்தமாக தனியாக போட்டு முடிவு பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ சொல்லி பார்த்தோம், அந்த டைரக்டரை பார்த்து சொல்லிட்டேன். அவங்களுக்கு அது அதிகாரம் இல்லை. இப்போ ஆறாம் ஐவிஎஸ் ஆறாம் கிட்டத்தட்ட எல்லாருக்கும் 3% எப்போ வாங்கி கொடுத்தோம், புதுக்கோட்டையில் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தேன். பட் இங்கே பொறுத்தவரை அவங்க எப்போ தர மாட்டாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. புதுக்கோட்டையில் மட்டும் வாங்கி கொடுக்காதீங்க, தமிழ்நாடு முழுவதும் வாங்கி கொடுங்க. இல்லை புதுக்கோட்டையில் நடந்துச்சு, தமிழ்நாடு முழுவதும் அவசியம் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்தாச்சு. ஆறாம் வாங்கி கொடுத்தாச்சு, ஐவிஎஸ் மட்டும் தான் முடியல, ஆறாம் வாங்கி கொடுத்தாச்சு. இருந்தாலும் இப்போ போராடிட்டு இருக்கேன். இப்போ பாருங்க இந்த டெண்டர் சிஐடி பிரிச்சு வர டெண்டர் எல்லாமே வந்து நாளைக்கு திங்கட்கிழமை வரலாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் டெண்டர் வைப்பாங்க. இதை இதை பொறுத்தவரை டெண்டர் இப்போ நீங்கள் கொஞ்சம் நாள் டெண்டர் போட வேண்டாம். டிஐடியை பொறுத்தவரை ரேட்டு வந்த பிறகு போட்டுக்கலாம், அப்போ அட்ஜஸ்ட் பண்ணி தரேன். அது அது என்ன இருக்கு, வர்ற இஸ்ரோவில் என்ன இருக்கோ அதுக்கு மேட்ச் பண்ணி தரேன். அதனால அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. டிஆர்டியை பொறுத்தளவு நீங்கள் சொன்ன மாதிரி டிஆர்டிஏ கமிஷனருக்கும் மாநில தலைவர் கடிதம் எழுதியுள்ளார். நம்ம டேட்டா வந்து மாறி இருக்கு. அதுபோக வர செட்டில் ஆப்ரேட்டு வரவிருக்கின்ற வருகின்ற டெண்டர் தள்ளி வைக்கின்ற கமிஷனருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். அதனால அந்தந்த மாவட்டத்திலும் நீங்கள் டெண்டர் போடுறதுக்கு முன்னாடி இந்த டெண்டர் அறிவிக்கிறாங்கன்னா அந்த பீடிகிட்ட போய் சொல்லி தெரிவிக்கலாம். இந்த தலைமையான கருத்தை தெரிவித்துள்ளேன். நன்றி அவர்களே. நான் சொல்ல நினச்சா சொல்லிட்டாங்க. நீங்கள் எதெல்லாம் இந்த இடத்துல பேச நினைக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டை பற்றி எல்லாம் அந்தந்த சம்பந்தப்பட்ட சிஇஓ செக்ரட்டரிக்கோ முதல்வருக்கோ கடிதங்கள் தொடர்ச்சியாக அனுப்பப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதை இந்த அவைக்கு முக்கியமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். எந்த நேரத்திலும் சும்மா இருக்கிறதில்ல. நீங்கள் எதை எங்கே தெரிவித்தாலும் சும்மா ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட அதுக்கு ஒரு லெட்டர் ரெடி பண்ணி அது என்னன்றது அந்தந்த குறிப்பிட்ட நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்து உடனடியாக கடிதம் எழுதப்படுகின்றது. நீங்கள் அதையெல்லாம் பார்க்க வேண்டும். பார்த்து உங்களுடைய ஆலோசனைகளை மேலும் அதில் வேறு எதுவும் சேர்க்க வேண்டும் என்றாலும் நீங்கள் எந்த நேரத்திலும் தொடர்பு கொண்டு அதை தெரிவிக்கலாம் என்று தெரிவிக்கிறேன். ஏன்னா முதல் கூட்டத்திலே சொல்லியிருக்கேன், இப்போ திரும்பி சொல்றேன். நன்றி. அடுத்ததாக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் திரு ஐவேஸ் கமிட்டி சேர்ந்த திரு ஐயப்பன் அவர்களை பேசுவோம். மாநில தலைவர் உட்பட்ட இந்த அவைக்கு மிக மாலை வணக்கத்தை பணிமொழி தெரிவித்துக் கொள்கிறேன். நெடுஞ்சாலைத்துறையில்
பிரின்சிபல் செக்ரட்டரி அவர்களை சந்தித்து எஸ்ஓஆர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் டெண்டர் வைக்க கேட்டுக்கொண்டோம். அதன் பேரில் இது வரைக்கும் டெண்டர் வைக்கல, ஷெட்யூல் ஆப்ரேட்டர் ரிலீஸ் பண்ண வைக்க நல்ல செய்தி. அது என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. முக்கியமாக நான் ஐயப்பன் அவர்கள் இந்த ஐவிஎஸ்லையும் அதில் அந்த டெண்டர் சரியும் வந்து விடக்கூடாதுக்காக சென்னைக்கு வந்து கடிதங்கள் ஏற்பாடு செய்து அன்று மாலையே கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் செக்ரட்டரியேட்டில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு செக்ரட்டரி, ஐவிஎஸ் செக்ரட்டரி, டபிள்யூஆர்டி செக்ரட்டரி, பிடபிள்யூ செக்ரட்டரி எல்லாருக்கும் கடிதங்கள் கொடுத்து அப்போவே வந்து ஐவிஎஸ் செக்ரட்டரி வந்து உறுதிமொழி கொடுத்தாங்க. அதே இடத்துலையே கட்டாயமாக டெண்டர் கூப்பிட மாட்டோம், அதை ஷெட்யூல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து தான் டெண்டர் கூப்பிடணும்னு சொல்லிட்டு உறுதிமொழி கொடுத்தாங்க. அதை கடைபிடித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்று உடன் வந்திருந்த திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் ராஜசேகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியில் தெரிவித்துக்கிறேன். அடுத்ததாக கிரீன் பில்டிங் சம்பந்தமாக திரு சொக்கநாதன். மாநில தலைமை உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். நான் முனைவர் சொக்கநாதன், திருநெல்வேலி மையம் கிரீன் பில்டிங் கமிட்டி கோ-சேர்மன். சார் ராமபுரம் சார் சொல்லும்போது நாக்பூரில் வந்து டேக்ஸ் ரிபேட் கொடுக்காங்க கிரீன் பில்டிங்ஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியா லெவலில் 2 சர்டிஃபிகேஷன் பாடிஸ் இருக்குது கிரீன் பில்டிங்ஸில். இந்தியன் கிரீன் பில்டிங் கவுன்சில்னு ஒன்று இருக்குது, கிரிகான்னு ஒன்று இருக்குது. கிரிகாங்க பாடி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி இங்கே உள்ள சர்டிஃபிகேஷன் கொடுக்குறாங்க, கிரீன் பில்டிங் சர்டிஃபிகேஷன். நம்ம திண்டுக்கல் மையத்தில் உள்ள ஒரு நண்பர் கூட திருநெல்வேலி ஐஎன்எஸ்ல ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து 3 ஸ்டார் ரேட்டிங், ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க கிரீன் பில்டிங்ஸுக்கு. 3 ஸ்டார் ரேட்டிங்ஸில் உள்ள அந்த உள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் கெப்பாசிட்டி பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட டீட்டெயில்ஸ் வாங்கி கொடுத்துருக்குறோம். அவங்க என்ன கேட்காங்க, கன்சல்டன்ஸ் என்ன கேட்காங்கன்னா கேட் டிராயிங்ஸாக கேட்காங்க. கவர்மெண்ட்லேருந்து பிடிஎஃப் தான் கொடுத்தாங்க. இப்போ கேட் டிராயிங்ஸாக வேணும்னு சொல்லி கேட்டிருக்கிறோம். அப்படின்னா தான் சாஃப்ட்வேரில் அதை வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மீட்டிங்கில் இந்த கிரீன் பில்டிங்ஸில் இந்த டேக்ஸ் ரிபேட் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி வந்து இந்த கிரீன் பில்டிங் கமிட்டி சேர்மன் எல்லாம் கன்சல்ட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுறோம். தேங்க்யூ சார். தலைவர் அவைக்கு நன்றி தெரிவித்துக் கிரீன் பில்டிங் கமிட்டி கோ-சேர்மன் ஜூம் மீட்டிங் நம்ம ஸ்டேட் சேர்மன் தலைமையில் ஒரு ஜூம் மீட்டிங் நடத்தப்பட்டது. அதை பற்றி நம்ம நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அவுட்கமாக அந்தந்த சென்டருக்கு நியர்பை இருக்கிற 4 சென்டர் சேர்ந்து கிரீன் பில்டிங் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி, சர்டிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் செமினாராக இல்லாமல் அந்தந்த ஏரியாவில் தமிழ்நாட்டில் ஒரு 4 இடங்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணலான்னு ஒரு டிஸ்கஷன் நடந்தது. ஸோ அது விஷயமா தேனி சென்டர்லேருந்து நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் மேக்ஸிமம் வந்து செப்டம்பர் அக்டோபரில் அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணலான்னு இருக்கோம். அவேர்னஸ் ஆஃப் கிரீன் பில்டிங் மெட்டீரியல்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜிஸ், சர்டிஃபிகேஷன் மெத்தட்ஸ் இது 3மே கம்பைன் பண்ணி மேக்ஸிமம் தேனி, திண்டுக்கல், மதுரை, கொடைக்கானல் நியர்பை இன்ட்ரெஸ்டட் டிஸ்ட்ரிக்ஸ்லாம் சேர்த்து ஏதோ ஒரு ஃபோக்கல் பாயிண்டில் ஒரு மீட்டிங் நடத்தலான்னு பிளான் பண்ணி ஷெட்யூல் பண்ணி அதுக்காக புக் பண்ணிட்டு போகிற ஒரு தகவல் மட்டும் சொல்லுது. நன்றி. திரு என்ஜி லோகநாதன் அவர்கள். அவையோருக்கும் சபையோருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உடல் வளர்த்தார் உயிர் வளர்த்தார் என்கின்ற திருக்குறளின் வாக்கிற்கு எனக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் உயிர் நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்கின்ற கோட்பாட்டின் இணங்க மாநில தலைவரின் விருப்பத்திற்கும் மாநிலத்தின் ஆசைக்கும் இணங்க அனைவரின் நலன் கருதி, உறுப்பினர்கள் அனைவரின் நலன் கருதி, அவர்கள் மட்டுமல்லாது அவர்கள் குடும்பத்தாரின் நலன் கருதி காவேரி ஹாஸ்பிட்டல் மற்றும் அப்போலோ மருத்துவமனை உடன் இணைந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்வதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. 20% இன்பேஷண்ட், 20% அவுட் பேஷண்ட், 30%
டீட்டெயில்ஸ் எல்லாம் நாளை கூட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக உள்ளது என்பதை அறிவித்துக் கொள்ளலாம். நாளைக்கு கையெழுத்தாகும். இன்சூரன்ஸ் சம்பந்தமாகவும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக்க நன்றி. அடுத்ததாக மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் கமிட்டி வாய்ப்பினை அளித்த மாநில நிர்வாகத்திற்கும் சிறப்பாக இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் திண்டுக்கல் மைய தலைவருக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை மைன்ஸ் கமிட்டின்னு கூப்பிட்டீங்க. மைன்ஸ்ல உள்ள பிரச்சனை மட்டும் பேசவா இல்லை வேற விலைவாசி வேறு பேசவா? மாநிலத்தில் மைன்ஸ்ல இன்னைக்கு தொழில் செய்ய முடியாத நிலைமை தான் உருவாக்கி இருக்காங்க. இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைவரை பார்த்து பேசுறேன். கேரளாவுக்கு அருகில் உள்ள மாவட்டங்கள் தென்காசி, திருநெல்வேலி, தேனி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த பகுதியில் டன்னுக்கு 100 ரூபா அண்ணாதிரசா கொடுக்கணும்னு சொல்லி சென்ற வாரம் பிரச்சனையா இருக்குது. அதை சமாளிச்சு கொஞ்சம் தள்ளி கொண்டு போயிட்டே இருந்தோம். கொடுக்க முடியாதுன்னு சொல்லாம சமாளிச்சு தள்ளி கொடுத்துருக்கோம். இன்னைக்கு தேனியில மற்ற ஊர்களில் நீ கொடுக்கலன்னா பாஸ் போட முடியாது, இம்ப்ளிமெண்ட் தான் நான் அலோவ் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே டன்னுக்கு 130 ரூபா மாணிக்க லேண்ட் பேரிங் டேக்ஸ் கூட்டி 90 ரூபா சீனியர் கூட்டி அதுலேயும் லிமிட்டட் அந்த மைனிங் குவான்டிட்டி குறைச்சி ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா டிடிசி வீட்டில் வர்ற மாதிரி எங்களுக்கு வந்துட்டு இருக்கு அறிக்கை. எப்படின்னா இந்த மாவட்டத்தில் 21 கோடி ரூபா பெனால்ட்டி, கோயம்புத்தூரில் 91 கோடி ரூபா பெனால்ட்டி, சிவகங்கையில் 102 கோடி பெனால்ட்டி, திருநெல்வேலியில் சொல்ல வேண்டியதில் 138 கோடி பெனால்ட்டி, தேனியில் 126 கோடி. இந்த மாதிரி பெனால்ட்டி இம்போஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஒழிய எதுக்காக இந்த பெனால்ட்டி இம்போஸ் பண்றாங்க அப்படின்னு கேட்டால் எங்களுக்கும் தெரியலங்கன்னு அந்த அதிகாரி சொல்றாங்க. அதிகாரி ரெக்கமெண்ட் பண்றாங்க, சப் கலெக்டர் பெனால்ட்டி இம்போஸ் பண்றாரு. அங்க போய் கேட்டா அவனுக்கே ஒரு அண்ணாதிரசின்னு ஒரு ரெக்கார்டை வச்சுக்கிட்டு டேட்டாவை கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் அந்த தொழிலை செய்யறதா இல்லையான்றது குவாரிக்காரோட சிரமத்தை மேலும் வலுப்படுத்துகின்றது. இந்த அண்டை மாநிலத்தோட அருகில் உள்ள மாவட்டங்கள் எல்லாம் சேர்ந்து அதே மாதிரி இன்னொரு ஸ்ட்ரைக் வர வேண்டிய நிலைமை இருக்கின்றது. விளையாட்டுறது குவாரிக்காரர் நோக்கமோ கிரசன்கார நோக்கமோ இல்லை. பாதிக்கப்படுறது நாங்கள் யாரும் பாதிக்க கூடாதுன்றதுக்காக இந்த போராட்டங்களும் அந்த அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு சொல்றோம். அந்த சிரமங்களை உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறோம். ஆனா இனிமேல் விளையாட்டம் என்று ஆகாது என்பது குவாரி கமிட்டி சார்பாகவும் இல்ல இப்போ அரசாங்கத்தினுடைய பேசி அந்த குவாரிக்காரர் சங்கத்தின் சார்பாகவும் நான் தெரிவிச்சுக்கிறேன். மாநில தலைவர் வாயிலாக மாநில தலைவரோடு தெரிவிச்சுக்கிறேன். மாநில தலைவருக்கு சிரமத்தை ஏற்படுத்தாமல் நாங்கள் அந்த வேலையை செய்து கொடுத்து கொண்டு இருக்கின்றோம் என்பதை தகவலாக தெரிகிறது. நன்றி. மாநில தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கத்தை தெரிவித்து நம்முடைய மெயின்ஸ் கமிட்டியுடைய தலைவர் பேசுகின்ற பொழுது அண்ணாதிரசேடாக வெளியாட்களை வைத்து ஒரு டன்னுக்கு 100 ரூபாய் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதிலாக பாஸ் தர முடியாது என்று சொல்லியிருக்கிறார். ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றார். ஒரு மாதத்திற்கு முன்பு இதே மாதிரி பெரம்பலூர் கோரிக்கை அதே மாதிரி கேட்டார்கள். கேட்பதற்காக செக்யூரிட்டி அனுப்பி ஒரு குவாரிக்கும் செக்யூரிட்டியை போட வேண்டும் என்று போட்டார்கள். அவர்கள் கேட்கும் பொழுதே தனலட்சுமி குவாரி என்ற குவாரியிலிருந்து நேரடியாக பேசி அந்த செய்தி ஜெயா டிவியிலே அரசாங்கமே நேரடியாக தலையிட்டு இதுபோல நாங்கள் யாரையும் நியமிக்கவில்லை, நாங்கள் யாரும் எந்த ஏஜென்சியும் பணம் வாங்க சொல்லவில்லை, எனவே இது பொய்யான தகவல் என்று அந்த ஏடி மைன்ஸை விட்டு சொல்ல சொல்லி அந்த 100 ரூபா சிஸ்டத்தை இல்லை, இது ஏதோ தவறாக நடக்கிறது என்று அரசாங்கமே அறிவித்திருக்கிறது. எனவே இது
சம்பந்தமாக அவங்களுடைய சங்கத்தில் அதை ஒரு நிறைய பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பேட்டியும் அவர்கள் சங்கத்துடைய தலைவரை வைத்து அவர்கள் பேட்டி கொடுத்து இதை முடித்துக் கொள்ள வேண்டுமே தவிர எந்த மாவட்டத்திலும் இது இல்லை. உங்கள் மாவட்டத்தில் மாநிலத்துடைய தலைவர் அது சம்பந்தமாக பல முறை அமைச்சரை சந்தித்திருக்கிறார். அது இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இருந்தால் அப்படித்தான் பேச முடியும் என்பது என்னுடைய கருத்து. என்ற இல்லை என்று அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. கரெக்டாக சொல்றது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 7 மாவட்டங்களுக்கு அதை கலெக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்தது. அது இல்லை என்று அறிவித்துள்ளார்கள். இப்பொழுது நீங்கள் புதிதாக சொல்லியிருக்கீங்க. எங்களுக்கு மாநில தலைவர் திரு வெங்கடேசன் அவர்களிடம் தான் நான் கோரிக்கை வைக்கிறேன். கட்டாயமாக உங்களோட கோரிக்கைகள் பரிசீலிக்கப்படும். மாநில தலைவர் வெங்கடேசன் இருந்தா நீங்க கோரி அசோசியேஷன்ல நம்ம ரேட்டை குறைக்க சொன்னதுக்கோ இல்ல ரேட்டை கூட்ட சொன்னதுக்கோ எந்த நடவடிக்கை பிஏ எடுக்குதுன்றத நீங்க சொல்லவே இல்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அண்ணன்கிட்ட தனியா சொல்லல. கோரி அசோசியேஷன் கோரி கமிட்டின்றது பிஐக்கு வேணுமான்றதே சந்தேகமா இருக்கு. ஏன்னா நம்மளால தனிப்பட்ட முறையில் செய்ய முடியல. இது யூசர் நமக்கு தேவையானதை நம்ம கேட்டு பெற முடியல. நம்ம கமிட்டியால் பெற முடியாத காரணம் இப்போ நீங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி அங்கே இருக்கிற பிரச்சனை லேண்ட் பேங்க் டேக்ஸ் போடுறா பிரச்சனை அதிகமாக இருக்குது. அதை நம்ம பிஐயில் போய் நம்ம அதுக்கு நம்ம ஏற்றம் கொடுக்க முடியாது. நம்ம ஒன்று விலை குறைக்க சொல்லி கொடுக்கணும், இல்லை விலையை கூட்ட சொல்லி கொடுக்கணும். விலை கூட்ட சொல்லணும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு, விலை குறைக்க சொல்லணும் இங்கே உட்காந்துக்கிட்டு எந்த முடிவு எடுக்க முடியும்? அதனால என்னுடைய கருத்து என்னன்னா, தப்பா நினச்சிக்காதீங்க. அண்ணன் அதை காரணம் பண்ணல. நம்ம ஒரு தீவிரமாக தலைமையில் உட்காந்து முடிவு பண்ணி யாருக்கும் வருத்தம் இல்லாமல் இதை எப்படி நம்ம செய்ய முடியுன்றது மாநில தலைமை முடிவெடுத்து நல்ல முடிவாக நம்ம பேசினால்தான் இது ஒரு முடிவுக்கு வரும் என்பது மாநில தலைவருக்கு மீண்டும் வாங்க. பெரம்பலூர்ல வந்து இந்த மைன்ஸ் குவாரி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அசோசியேஷன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. புதுசாக புது உறுப்பினர்கள்லாம் வந்து முன்னாள் ஏடிஎம்கே சட்டமன்ற உறுப்பினர் ஆர்டிஆர் வந்து தலைமை பொறுப்பு நல்லா பண்றாரு. இது உண்மைதான், இது இல்லைன்னு மறுக்க முடியாதுங்க. எல்லா குவாரிலையுமே போய் எனக்கு 3 பேர் செக்யூரிட்டி போட போறோம், குவாரிலேருந்து 100 ரூபா பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டது உண்மைதான். இன்னொன்னு அது மாதிரி எல்லாருமே பேசி முடிவு பண்ணி மாதிரி கேட்கறாங்கன்னு சொல்லி வாட்ஸ்அப் காலில் உரையாடல் நடந்துச்சு. அது அந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வேற ஆள் ஒருத்தர் பேசுறத பேசிட்டாங்க. பேசி அதை என்ன பண்ணாங்க, எடுத்து நியூஸ் ஜெயா டிவிக்கு கொடுத்து விட்டாங்க. எல்லா டிவிலையும் வந்துருச்சு. வந்தோடனே திருப்பி கூப்பிட்டு கவர்மெண்ட்ல கூப்பிட்டாங்கன்னு பேசி இது மாதிரிலாம் கிடையவே கிடையாது, யாரும் இந்த மாதிரி கேட்கல. அது மாதிரி கேட்டாங்கன்னா யாரு வந்து கேட்க வர்றாங்க யாருங்கிறத எங்களுக்கு உடனே தெரியப்படுத்துங்க அப்படி மைன்ஸ்ல இருந்து சொன்னாங்க. சொல்லிதான் அப்படி நடந்துருக்கு. இப்போ இங்க இந்த மைன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த குவாரி ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும் எல்லா மேக்சிமம் கான்ட்ராக்டர்ஸ் இங்க இருக்கிறாங்க. நிறைய உரிமையாளர்கள் கிறிஸ்தவ உரிமையாளர்கள் இங்க இருக்கிறாங்க. ஒரு பக்கமே குறைகள் இல்லாம 2 பக்கமே உள்ள நம்ம பேலன்ஸ் பண்ணணும், பில்லர்ஸ் பேலன்ஸ் பண்ணுங்கிறது என்னோட கோரிக்கை. நான் கான்ட்ராக்டா எனக்கு பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படுது. குவாரி பண்றப்ப அங்கேயே அது நடக்கிற பாதிப்பு பெருசா இருக்கு. நம்மளுக்கு ஒரு குவாரி அசோசியேஷன் நம்ம குவாரிக்குன்னு ஒரு கமிட்டி வச்சிருக்கோம். அந்த கமிட்டியில சில கோரிக்கைகள் சொல்றாங்கன்னா அது கவர்மெண்ட்ல நம்மளுக்கு என்ன ஃபேவரா பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ணணுங்கிறத அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும். ஒழிய நாளுக்கு நாள் பிரச்சனைகள் நாங்களா அதை சம்மந்தப்பட்டதான் கான்ட்ராக்டர். அதை விட முதல் குவாரியை விட நாங்கள் கான்ட்ராக்டர் தான் அதிக தொழிலை பெருசா பண்றோம். பெரிய லெவலில் பாதிப்பு அந்த துறையில இருக்குங்கிறத மறுக்க முடியாத உண்மை. அது வந்து நம்ம இவங்க என்னமோ அந்த குவாரி நடத்துறவங்க மட்டும் திருட மாதிரி அயோக்கிய மாதிரி பேசுறது நம்ம ஏற்புடையதா இல்லை. அதை நம்ம அதையுமே கவர்மெண்ட்ல வந்து அவங்களே காப்பாற்றுறது நம்ம கடமை, பில்லர்ஸ் அசோசியேஷனோட கடமைங்கிறது என்னோட வேண்டுகோளா வச்சுக்கிறேன். நன்றி. மாநில தலைவருக்கு என்னுடைய வேண்டுகோள், இது சம்பந்தமாக கோரிகளை அதிகமாக ஏலமிட்டால் ரேட்டு தானாக குறைகிறது என்பதை ஒரு வகையில் கண்டுபிடித்து போன மாதத்திற்கு முன்பு மாண்புமிகு முதல்வர் சேலத்திற்கு வந்த பொழுது சேலத்தில் இருக்கின்ற ஒப்பந்தக்காரர்கள் சேர்ந்து அவரிடம் ஒரு கடிதம் கொடுத்தார்கள். அந்த கடிதத்தில் நம்பர் 1 என்று போட்டு உடனடியாக சென்று அந்த கடிதத்துக்கு டிடிமென்ஸ் பதில் வந்து 18 கோரிகளை இப்போ புதிதாக சேலத்தில் ஏலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மாநில தலைமை ஒட்டுமொத்தமாக அரசாங்கத்தால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற கோரிகள் அனைத்தையும் ஏலத்திற்கு கொண்டு வருவதற்கு மாநில தலைவர் கடிதம் கொடுத்து அதுபோல ஏலம் எல்லா இடத்திலும் வந்துவிட்டால் விலை தானாக குறையும் என்பது எல்லா இடத்திலையும் தெரிய வருகிறது.
இது சம்பந்தமாக தலைமை நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். முன்னாடி இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, திருசங்கண்ணா இவங்கெல்லாம் சிவகுமார் அண்ணா ரொம்ப ஆதங்கப்பட்டாரு. நிறைய டைம் நம்ம பிஏல வெங்கடேசன் தலைமையில் திருப்பதி மாதிரி ஜெயிச்சிருவாருன்னு அவர்கிட்டையும் சொன்னோம். இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க. இந்த டீப்பா உள்ள இறங்குன்றோம். எல்லாருமே நுனிப்புள்ளோட போயிட்டு இந்த பக்கம் வெங்கடேசன் சொன்ன மாதிரி இதுக்கு மேலே திருசங்கன் சொன்ன மாதிரி கொண்டு போய் எல்லா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சேலத்தில் நடந்தது. மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டாங்க. இது மாதிரி எல்லாரையும் வெளியே போனதுக்கு அப்புறம் கூப்பிட்டு பேசினாங்க. பிஐன்னு ஒரு அமைப்புல இருந்து நான் இந்த மாதிரி கோச்சாரம்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா பண்ணுங்கன்ட்டு அவர் கொடுத்த அந்த லெட்டரை அந்த அம்மா பரிந்துரை பண்ணி அந்த 18 கிருஷ்ணரை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா பெனால்ட்டி இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியல. அதனால நம்ம பிஐ திருசங்கன் வந்து என்ன பண்ணாங்கன்னா சேலத்தில் ஒரு அந்த கமிட்டிக்கு யாருக்கெல்லாம் கொடுத்தாலும் அவங்க டெண்டர் போட்டு கூட எடுத்துருந்தாங்க. அதை கூட கன்சிடரேஷன் பண்ணி திரும்ப கொண்டு வரலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திரும்ப 25 கோரைக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து கவர்மெண்ட்ல வந்து நீங்க செக்ரட்டரி லெவல்ல போயிட்டு இதை டீப்பா உள்ள இறங்கல அப்படின்னா அவர் அண்ணன் சிவகுமார் அண்ணன் சொன்ன மாதிரி இதுலயும் இருக்கிறேன் அதுலயும் இருக்கிறேன் எதுலயும் இருக்கிறேன் ஒண்ணுமே இல்லாம போயிடுனாங்க. இந்த தொழிலை வந்து நீங்க எப்படியாவது வந்து ரொம்ப சிரமம் எடுத்து இன்னும் கமிட்டிக்குள்ளார இன்னும் நிறைய பேரை போட்டு மாவட்டத்துக்குள்ளார ஒரு மாவட்டம் 3 மாவட்டம் 4 மாவட்டத்துக்கு ஒரு ஒருங்கிணைப்பாளர் போட்டு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் இதனோட கமிட்டியோட விஷயத்தை எடுத்து கூறி எந்தெந்த இடத்துல இருக்கு மெட்டீரியல் மினரல்ஸ் இப்போ வந்து 2 லட்சம் கனமீட்டர் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு 5 இயர்ஸ் பண்ணுங்க அப்படின்னா அவங்களால பண்ண முடியாதுன்னா இது வந்து ரொம்ப குவான்டிட்டி ரொம்ப கம்மி. ஒரு 10 நாளைக்கு கூட கிரஷர் வந்து அழைக்க முடியாத சூழ்நிலைக்கு போறாங்க. நீங்க வந்து அவர் என்ன சொன்னார், முன்னாள் மாநிலத்தில் உடனடி முன்னாள் மாநிலத்தில் சொன்னார் அவர் வந்து அண்ணன் இல்லைங்க எங்களுக்கு விலையை பத்திலாம் பிரச்சனை இல்லை, அப்படி விலை வேணுங்கிற அளவுக்குலாம் ஏறிக்கலீங்க. திரும்பவும் நீங்க பிரச்சனை பண்ணா திரும்ப விலை அதிகமாக தான் போங்க. ஏன்னா கனமீட்டர் வந்து கம்மியாக கொடுத்துட்டாங்க, ரொம்ப ரொம்ப குறைச்சது. இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டர் எல்லாருக்குமே பாதிப்படையும். நம்ம எந்த ரேட் நீங்க ஹைக் பண்ணி கூட்டிட்டு போனீங்கனாலும் திரும்ப பாதிப்பு அதிகமாக தான் போகும். ப்ராக்டிக்கலா நம்ம எவ்வளவு குவான்டிட்டி வேணும், என்ன வேணும், இந்த மாவட்டத்துல இத்தனை பேர் இவ்வளவு ப்ரொடக்ஷன் எப்படி எடுக்க போறோம், இதுக்கான மெட்டீரியல் இருக்கிற இடம் என்னன்றது கூட தெரிஞ்சுக்காம மொத்தமான செக்ரட்டரி பார்த்தா இவரை பார்த்தா அவரை பார்த்தா நடைமுறை டெய்லி ஜீரோல தான் போயிட்டு இருக்கு. இது ஏதாவது விஷயம் எடுத்து நம்ம பண்ணணும் அப்படின்னா கிடையாது. இவ்வளவு பெரிய ஃபெடரேஷன் உட்கார்ந்து திருச்செங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து ஸ்ட்ராங்கா நின்னா நிக்கிறது இல்லைன்னா விட்டுறணும். நம்ம மொத்தமா போறாங்க, கொஞ்ச நேரம் பேசுறோம், கை தட்டுறோம், சிரிக்கிறோம், ஓடி வந்துடும். ரிசல்ட் என்னடா ஜீரோ. நம்ம மிகப்பெரிய தலைமை பிஐ வந்து இது கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா இதுக்கு ரிசல்ட் இருக்கு. மாவட்ட ஆட்சியர் கேட்டாங்க, 2 விஷயம் சொன்னா அவங்க கேட்ட உடனே பண்றாங்க. இதுல வந்து அவங்க கூட வேற மாதிரி போனாங்க. இல்ல மேடம் இந்த வந்து கிளியரா கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இதே இந்த 100 ரூபாய் மேட்டருக்கு வந்து சேலத்துல புளி மரத்தை கட்டி வச்சிருந்தாங்க. ஒரு நாள் அவங்க கட்டி வச்சிருந்த பின்னாடி போலீஸ் வந்து தான் அவனை கூட்டிட்டு போச்சு. அது யாரும் வெளியூர்ல அந்த நியூஸையே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த 598 கிருஷ்ணருக்கு வந்து நான் உள்ளார போனேன். அந்த அசோக் ப்ளூமெட்டல் என்ற நிறுவனம் நான் தான். அண்ணனுக்கு நான் சொன்னேன் மீதி காப்பிலாம் அனுப்புறேன்ட்டு. மிகப்பெரிய கோரை ஓனர்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. பட் நான் இது வந்து பாராட்டுக்காக இதுக்காகலாம் கேட்கலண்ணா. அடுத்த கேஸுக்கு இப்போ உள்ளார போயிருக்கோம். விஷயங்கள் வந்து எல்லாரும் மேலேயும் தப்பு இருக்கிறதுனால மைனிங் வந்து அன்னைக்கு வந்து நினைச்ச இடத்துல எல்லா ஓனரும் உடைச்சாங்க. இன்னைக்கு உடைக்க முடியாதுன்னு தெரிஞ்ச பின்னாடி இன்னைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு உள்ளார இருக்கிறாங்க. இது ஏதாவது பொது மன்னிப்பு கொடுக்குற மாதிரி கிருஷ்ணர் ஓனருக்கு அண்ணன் கேட்டார் சிவகுமார் அண்ணன், 2 பக்கத்துலயும் தப்பு இருக்கு, அந்த தப்பை வந்து எப்படியா ரெட்டிஃபை பண்ணுங்க அப்படின்னாரு. இது ஓப்பனா அந்த கிருஷ்ணர்ல என்னெல்லாம் தப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் 2 அசோசியேஷன் ஒன்னா உட்கார வச்சு கூட பேசுங்க. எனக்கு இது தெரியாது, எனக்கு அது தெரியாது, நான் இதுல இருந்து அதுல ஓடி போயிடலாமா, அதுல இருந்து இதை ஓடி போயிடலாமா, திருசங்கனை கையாடுறாரு. இது முடியவே முடியாதுன்னு அவர் கூப்பிட்டாரு, யாரும் வரல. எத்தனை முறை கூப்பிட்டாங்க, இல்லையா நம்ம பிஏ இதை எடுத்துட்டு போய் இந்த இடத்துல தப்பு நான் கொண்டு தரேங்க, நான் முதல்ல சேலத்தை கொடுக்குறேன், இது பாதி பேர் கொடுத்தா பாதி பேர் பிடிச்சி உள்ள போடுறோம், ஜெயிலுக்கு போயிடுவோம். அதனால இது வந்து தயவு செய்து வெங்கடேசன் இதை சீரியஸா உள்ளார இறங்கி இது கவர்மெண்ட்ல பெரிய லெவலில் கொண்டு போய் பொது மன்னிப்பு கொடுக்குற அளவுக்கு போனா மட்டும் தான் கிருஷ்ணர் ஓனர் தப்பிச்சு திரும்பி இந்த தொழில வந்து ஸ்ட்ரீம் லைன்ல கொண்டுட்டு போலாம். இல்லையா கார்பரேட் கம்பெனி மட்டும் இயங்கும், மற்றவங்க இயங்குறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறத நான் தாழ்மையோட வேண்டி கேட்டுக்கிறேன். அண்ணன் இது வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு பொது மன்னிப்பு வாங்கி கொடுத்தாக்க 50% ரேட்டு கொஞ்சமா இல்ல ரேட்டு குறையலன்னா திரும்ப குறையாது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. நல்லா நேர்மையா பண்ணி என்ன வேணுமோ அதை கண்டிப்பா பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குண்ணா. அவங்க அதை கேட்கறாங்க, எனக்கு ஒரு மினிமம் பெனால்டி போடுங்கிறாங்க. 100 ரூபாய் திறனவனுக்கு நீங்க 1000 ரூபாய் பயன்பட அவங்க எப்படி கட்டுவாங்க? என்னதான் இருக்கட்டும், ஒரு வெளிநாட்டுல இருந்து தங்கம் நடத்திட்டு வரோம், 10% தான் ஃபைன் விட்டுறீங்க. இது நம்ம நாட்டில் நடக்கிற விஷயம், நம்ம பொருள் இது. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆர்டிகல் எழுதி நீங்க பண்ணீங்கன்னா நல்லா இருக்குன்றது என்னோட தாழ்மையான கருத்துங்க. ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்கள். கடைசியாக திரு ஜெகநாதன் அவர்கள். வரி இஷ்யூ வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசு
பெருசாலாம் இல்லை. நம்ம முயற்சி பண்ணி இதை சால்வ் பண்ணலாம். அவர் சொன்ன மாதிரி இது பொது மன்னிப்புன்ற வார்த்தை வேண்டியதில்லை. நம்ம குற்றங்கள் பண்ணலை, அதிகாரிகள் குற்றம் பண்ணாங்க, தவறு செய்ய நினைத்த சில குவாரிகள் குற்றம் பண்ணாங்க. அதனால பொது மன்னிப்புன்றது அனைவருக்கு வேண்டியதில்லை. வீவர்னு சொல்லி இந்த ஜிஎஸ்டிலாம் கொடுப்பாங்க, அதுதான் நம்ம செயல்படுத்த போகிறோம். இந்த பொது மன்னிப்புன்ற வார்த்தையை மாற்றிக்கொள்ளுங்க. விஷயத்துக்காக நம்மளாம் அந்த தொழிலை வந்து இது பண்ண வேண்டாம். அதற்கான முயற்சிகள் கடந்த வாரம் வந்து நான் சென்னைக்கு சென்றிருந்தேன். மாநில தலைமை அலுவலகத்தில் உட்கார்ந்து என்னுடன் சில தகவல்களை பரிமாறிக் கொண்டிருக்கின்றேன். மேலும் சில தகவல்களை சேகரித்துக் கொண்டு நாங்கள் கடிதம் எழுதி அவருக்கு ஒரு கோரிக்கையை வைத்து அவர் மூலமாக, மாநில தலைவர் மூலமாக மற்றும் மாநில நிர்வாகிகள் மூலம் நம்ம குழு துணைத் தலைவர் அனைவரும் ஒன்று கூடி அந்த என்னுடைய செயலாளர் 2 மாதம் வந்து அந்த பணிந்தர் ரெட்டி செயலாளர்கிட்ட ரிட்டையர்ட் ஆக போறாரு. அடுத்து வந்து கமிஷன் புதுசாக வந்திருக்காரு. 1ஆம் தேதிக்கு மேப்பில் வர செயலாளரை வைத்து, அதாவது செக்ரட்டரி, கவர்மெண்ட் செக்ரட்டரி அவங்களை வந்து சந்தித்து இந்த மாதிரி செயல்படுத்தலாம் என்ற ஒரு நம்மளாம் கலந்து ஆலோசனை செய்யலாம் என்றது நாங்கள் கலந்து ஆலோசிக்கின்றோம். அது விஷயமாக மாநிலத்தினர் கூறுவார்கள் என்று தகவல் தெரிவித்துக் கொண்டு மாநிலத்தமைக்கு நன்றி கூறி வணக்கம். நன்றி. இதில் வந்து எப்படி ஜோக்கா சொல்லணும், எப்படி சொல்லணும்னாக்கா நம்ம சொன்னாங்க எப்பவும் சொல்லணும். நான் மழை பெய்யலன்னாக்க மழை பெய்யலன்னு வந்து கோரிக்கை விட்டாங்க, நீங்கெல்லாம் வாங்க நம்ம எல்லாம் போயிட்டு யாகம் பண்ணலாம், முடிவெற்றியுடன் யாகம் செய்து அதை சாதித்து விடுவோம் என்று கூறினார்கள். அந்த யாகத்திற்கு நாமும் தயாராக இருந்தோம். யாகங்கள் நடத்துறோம், ஆரம்பித்தோம். ஆனால் மழை கொட்டோ என்று கொட்டியவுடன் எனக்கு மழை பித்து கொண்டு விட்டுகிறது, அதனால் நீங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சென்று விட்டார்கள். நாம் என்ன செய்ய முடியும்? ஏன்னா நாம வந்து தயாரா இருந்தோம் எந்த இடத்துல போராட்டத்துக்கு. அதுதான் யாகம்னு சொன்னேன். யாகம் செய்யவும் தயாரா இருந்தோம், கடவுள்கிட்ட போய் உட்கார்ந்து தயாரா இருந்தோம். கடவுளையே கேள்வி கேட்டாதான், கடவுள்கிட்ட போயிட்டு வேணாதான் எல்லாமே கிடைக்கும். ஏதோ ஒரு நாள் ஒரு மணி நேரம் மழை பெஞ்சு சென்றதுனால அந்த 1 மணி நேரம் மழை எனக்கு போதும், எனக்கு கொடையும் வேணாம், கொடை வெள்ளம் வேண்டாம் அப்படின்ட்டு சென்று விட்டார்கள். திரும்ப அழைத்ததற்கும் பேச வரவில்லை, அனைவருக்கும் தெரியும். இப்போ நம்ம முத்துமாறனை கேட்டாங்க, ஒரு கடிதம் எழுதினோம். அந்த கடிதத்துக்கு பதில் கடிதம் உள்ளது. அந்த கடிதம் வந்து ஒரு சிலருடைய அறிவுரையின்படி குரூப்ல போடல, அதை இங்க தெரிவித்துக் கொள்கிறேன் நானே. ஏன்னா அவங்க வருவாங்க பேசுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம். இப்ப கூட நான் இப்போ நம்ம கோரை முன்னாள் மாநில தலைவர் குறிப்பிட்ட போல அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கலாம். இதே கார்மேன் கிட்ட ஒரு 3-4 தடவை நான் பேசியிருக்கேன், அவர்கிட்ட போன்ல பேசியிருக்கேன் இல்லைங்களா. இந்த கோரை இஷ்யூ என்ன பண்ணணும், எப்படி இதை எடுத்து செல்லணும், என்ன மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது அவரிடமும் தொடர்ந்து பேசி கொண்டு தான் இருந்தேன். ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் அவர்கிட்ட கேட்டிருக்கேன். நம்ம கட்டாயமாக அனைவருக்குமான சங்கம் இது வந்து யாரும் இல்லை, இவங்க இல்லை, அவங்க இல்லைன்றத வந்து நம்ம எங்கேயுமே பிரிச்சு பார்க்கறது இல்லை. அனைவருக்குமான சங்கம். நம்முடைய உறுப்பினர்கள் எக்கச்சக்கமானவங்க கிரஷர் வச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அந்த பிரச்சனைகள் இருக்கு. கிரஷர்ல இருக்க பிரச்சனைகள் தெரியும். அதை நாம் தீர்ப்பதற்கு நம்மால் முடிந்தவரை நாம் போராடுவதற்கும் தயாராக இருக்கின்றோம். அதற்காக தான் அவர்கள் குறிப்பிட்டபடி அவர்களுடன் இணைந்து செல்வதற்கு நாமும் தயாராக இருந்தோம். ஏதோ காரணங்கள், ஏதோ தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், பிறகும் அவர்களை அழைத்தோம், சரியா போல. நான் அதனால அதை பத்தி எதுவும் பேசினா அது வந்து ரொம்ப பேசுறதுக்கு அது இல்ல இங்க இல்ல, இதை பத்தி கிடையாது, அது வேற விஷயம். அது வந்து ரொம்ப தேவையில்லாத ஒருத்தரை அட்டாக் பண்ற மாதிரியும் ஒரு சிலரை வந்து அதுல வந்து நம்ம உள்ள எடுக்கிற மாதிரியும் வருன்றதுனால நான் இந்த இடத்துல அதெல்லாம் வந்து ரொம்ப விளக்கமா நான் போக தயாரா இல்லை. நம்முடைய நல்லதற்காகவும் நம்மளையும் நம்முடைய நண்பர்கள் அந்த கோரையில இருக்காங்கன்ற ஒரு காரணத்திற்காகவும் அதை நாம் சிறப்பாக ஒவ்வொரு மண்டலத்திற்கும், இப்போ சொன்ன மாதிரி நம்ம பில்டர்ஸ் அசோசியேஷன் அதுல உள்ள போனோம்னாக்கா நம்மள முக்கியமா இருக்கக்கூடிய கோரை ஓனர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள ஒரு 20 பேரை தேர்ந்தெடுத்து இதற்காக, ஏன்னா இது மேல 2-3 பேரை குழுவா வச்சிருந்தோம், ஒரு 20 பேரை வந்து அந்த குழுல போட்டு மண்டல வாரியாக அதை பிரித்து அவர்களை வைத்து இந்த கோரை ஓனர்ஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முடித்து வைப்பதற்கு
முழு முயற்சியை எடுப்பதற்கு நாளை கூட்டத்தில் ஒப்புதல் பெற்று அதை நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க சொல்றது தலைவர் சொல்றது கரெக்ட். ஆனா என்னுடைய பாயிண்ட் நீங்க திரும்ப என்ன கேட்கிறேன்னா, நீங்க கோரி கோரியில் இருக்கிறவங்களுக்கு ஓனருக்கு பிரச்சனையும் நம்ம செஞ்சு நம்ம கான்ட்ராக்டருக்கு ஜல்லி எடுக்கிறவங்களுக்கு விலை குறைக்கிறத பற்றியும் நம்ம பேசுறேன். இது ரெண்டு பேரும் கன்ஃபியூஸ் ஆகிடும் சார். கோரி ஓனருக்கு நாங்கள் இதில் இருக்கலாம், பஸ் ஓனரில் இருக்கலாம், இல்லை லாரி ஓனர் இருக்கலாம், ஹோட்டல் வச்சுக்கிறவங்க இருக்கலாம், கிரில் வச்சுக்கிறவங்க செய்கிறவங்க இருக்கலாம், பெயிண்ட் அடிக்கிறவங்க இருக்கலாம், சிவில் இன்ஜினியர் இருக்கலாம். நம்ம காமன் பிளாட்ஃபார்ம் நமக்கு விலையேற்றம் கூடாது. அதற்கு பிஏ என்ன செய்யணும்? நீங்க குவாரி அசோசியேஷன் குவாரி ஓனர்களையும் நீங்க கலந்து பேசுறீங்கன்னா, இப்போ ஜெகநாதன் சொன்ன மாதிரி அதுல 500 ரூபா கொடு, 1000 ரூபா கொடு, 6 மணிக்கு மேலே ஓட்டாத, இதெல்லாம் நம்ம தீர்க்க முடியாது. இது பிஐயோட முடியாத விஷயம். பிஐ குவாரி ஓனர்கள் சம்பந்தமான முடிவெடுப்பதை நீங்க சொன்னது போல நீங்க லெட்டர் எழுதிக்கிறீங்க, வர சொன்னீங்க, நம்மளே கூப்பிட்டு பேசியிருக்கிறோம். அவங்க நம்மளை கூட வர்றதுக்கு அவங்களுடைய இதில் தயாராக அவங்க இல்லை. பணமாக நீங்களும் பேசுங்க, நானும் பேசுகிறேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விலையேற்றங்கள் நமக்கு வேணாம்னா நம்ம அரசாங்கத்திடம் முறையிட்டு இப்போ திருவாரூரில் பிஐ நம்மளும் சேர்ந்து நம்முடைய உடனடி முன்னாள் தலைவர்களும் நடத்துறது போல நம்ம விலையேற்றத்தை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் எஸ்ஓ ரேட்டை பார்த்துவிட்டு மாநில தலைமை முடிவெடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ்ஓஆருக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இது கோரி மேட்ரு. கோரியில வச்சதுக்கும் நம்ம ஆளுங்க இருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ரேட்டு குறைக்கணும்னு போது அதுக்கு என்ன, அதுதான் 20 பேர் கமிட்டியை போடுற 20 பேர் கமிட்டியை போட்டு டிஸ்கஸ் பண்ணி அதுக்கு தேவையான முடிவுகள் எடுக்கப்படும். அந்த கமிட்டியை போடுறதுக்கு அப்ரூவல் நாளைக்கு மீட்டிங்ல எடுத்து அதன் மேற்கொண்டு அவர்களை வைத்து டிஸ்கஸ் பண்ணி தான் முடிவுகள் எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கேன். ஏன்னா இதை பண்ணலன்னா இப்படியே விட்டோம்னாக்கா அது ஒரு முடிவு இல்லாமலே போயிட்டு அவங்க நம்ம குறை சொல்லிட்டு அந்த 2 பேர் 4 பேர் அவங்க இருக்காங்கனாக்கா அவங்க சொல்றதை நம்ம கேட்டு இருக்க முடியாது. கடைசி வரைக்கும் அதே போக முடியாது. அரசாங்கத்துக்கு முறையிடுறது என்ன முறையிடுறது நமக்கு தெரியும். அது மொத்த சொல்றதை வச்சு நம்ம போக முடியாது. அதனால 20 பேர் வச்சு கமிட்டியை போட்டு அது தேவையான நாளைக்கு பேசுவோம். வேற ஏதாவது முக்கியமான மேட்டர் இருந்தா கமிட்டி பேசலாம். வேற ஏதாவது முக்கியமான மாநில தலைவர் அவர்களுக்கு வணக்கம். அர்பன் ஹேபிடேட்ஸ் டெவலப்மெண்ட் போர்டை பொறுத்த வரைக்கும் பழசு நிறைய இஷ்யூகள் இருந்தது. அதில் இந்த 10% லித்திகல் பேமெண்ட்டு, ஜிஎஸ்டி இஷ்யூ, இது அடிஷனல் குவாலிட்டி அப்ரூவல், இதெல்லாமே பழசு எல்லாமே முடிஞ்சது. இப்போ புதுசாக நமக்கு என்னன்னா அந்த 5 மாதம் பேமெண்ட் வராமல் இருக்குது. அது இப்போ பிப்ரவரி பேமெண்ட் ரெடி ஆயிடுச்சு. அது ட்ரெஷரி அந்த கனெக்ஷன் இஷ்யூவில் இப்போ 1 வாரமாக அது போயிட்டு இருக்காங்க. அதில் பிப்ரவரி பேமெண்ட் அடுத்த வாரத்தில் வரும்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்து மார்ச் பேமெண்ட்டும் வந்துடும். அதே மாதிரி இந்த அடிஷனல் குவாலிட்டி அப்ரூவல்லாம் மறுபடியும் இருக்குது. மெயினாக இந்த கிரீன் ஃபீல்டு அவங்க டேக்கன் ஓவர் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒர்க்கு முடிஞ்சு 2 வருஷமும் ஆகி அந்த பில்டிங் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக இப்போ அன்சுல் மிஸ்ரா எம்டி இருந்தார், அப்புறம் அவரு போயிட்டார். அப்புறம் அதுக்கு பிற்பாடு புதுசாக எம்டி வந்திருக்காங்க. அன்னைக்கெல்லாம் நாங்கள் பார்க்க போயிருந்தோம். அப்புறம் அவங்கள பார்க்க முடியல. அவங்களே டெல்லி போயிட்டாங்க, ஓசி செக்ரட்டரி டெல்லி போயிட்டாங்க. ஸோ அடுத்த ஒரு இதில் நிகழ்வில் அவங்கள போய் சந்திச்சு இந்த கிரீன் ஃபீல்டை டேக்கன் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிறத மெயின் கோரிக்கை. அதை இருந்துன்னா நமக்கு பெரிய பிரச்சனைகள் குறைச்சிடும். அடுத்த இந்த பேமெண்ட் அடுத்து ரெடி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் சென்னைக்கு வரும்போது தலைவரை கூப்பிட்டு மாநில தலைவர் சென்னையில தான் இருக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் இங்கே தான் இருக்கிறேன். நீங்க வரும்போது சொன்னீங்கன்னாக்கா நான் அவைலபிளா கட்டாயமா இருக்கிறேன். போவோம். சரி, அவங்க சந்திக்கும் போது நம்மளுக்கு ஒரு சில பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். ஏன்னா நீங்க போய் பாக்குறீங்க, பேசுறீங்க, ஓகே. பட் அது இப்போ மாநில தலைமைன்னு சொல்லிட்டு தலைவர்னு சொல்லிட்டு எனக்கு நான் சொல்ல பில்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஒரு தலைவர்ன்ற முறையில் எப்பவுமே ஒரு ஆபீஸை பார்க்கும்போது அதற்கான தீர்வுகள் அடுத்த கண்டிப்பா மாநில தலைவரை கூட்டிக்கிட்டு நம்ம அவசிய சேரையும் எப்படி போய் பார்க்கிறோம். அப்பாயின்மெண்ட் ஒன்று வாங்கிட்டு நம்ம போய் பார்க்கிறோம். ஓகே, தேங்க்யூ. வேற தூத்துக்குடி மைய தலைவர் தலைவருக்கு மாலை வணக்கம். தூத்துக்குடி மையத்தின் சார்பாக ஒரு புதிய சென்டர் ஒன்று ஆரம்பிக்கலாம் சொல்லி திட்டமிட்டு நேசரத்தை மையமாக வைத்து
பில்டர்ஸ் நேசரத் சென்டர், பில்டர்ஸ் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நேசரத் சென்டர், நேசரத் நாசரேத் NAZARETH நேசரத். நான் ஊர் பேரு ஸ்பெல்லிங் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கேன். நான் ஆல்ரெடி அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி நேசரத் தூத்துக்குடியில இருந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கு, திருநெல்வேலியில இருந்து 40 கிலோமீட்டர். அதுல வந்து நேசரத்தை மையமாக வைத்து புதிய சென்டர் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி எங்களோட ஈசியில தீர்மானம் பாஸ் பண்ணி நேசரத்தில் அந்த புதிய மெம்பர்ஸ் 5 பேர் இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கிறாங்க. அவங்க நம்ம மாநில முன்னாள் உடனடி முன்னாள் தலைவர் மற்றும் மெம்பர்ஷிப் கமிட்டி தலைவர் ஜெயபாலன் சார் முன்னிலையில் இன்ட்ராக்ஷன் மீட்டிங் நேசரத்தில் வச்சு போன வருஷம் நடந்துச்சு. 29ஆம் தேதி நடந்தது. எல்லாரும் ரொம்ப வில்லிங்காக இருக்கிறாங்க. இது விஷயமா மாநில தலைவர்கிட்டையும் அனுமதி கேட்டு தான் நடத்திருக்கோம். இதை வந்து அந்த அனுமதி உங்கள்கிட்ட எல்லாத்தையும் அனுமதி கேட்குறோம். உங்களோட பெர்மிஷன் கேட்கலாம். நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தால் அடுத்த மாதத்தில் ஆல் இந்தியா ஜிசி மீட்டிங்கில் அனுமதி வாங்கிட்டு இன்ஸ்டலேஷன் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆக்சுவலாக இதை பற்றி நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 லைன் சொல்லிடுறேன். 2-3 சென்டரில் சொல்லிட்டு இருந்தேன். தஞ்சை மையத்தில் சொன்ன போனப்பும் கடலூர் மையத்தை ஓப்பன் பண்ணுறதுக்காக கேட்டிருந்தேன். அதே மாதிரி பாண்டிச்சேரியிலையும் கேட்டிருந்தேன். அடுத்து பேசிட்டு இருக்கும்போது தூத்துக்குடிக்கு 2-3 தடவை போயிருக்கும்போது அங்கே பேசிட்டு இருக்கும்போது ஒரு மையம் ஆரம்பிக்கணும் இருக்கும்போது திருச்செந்தூரை வந்து மையமாக வச்சு பண்ணலாம்னாங்க. ஸோ திருச்செந்தூரை மையமாக வச்சு பண்ணணும் போது சார் நாசரத்துன்னு ஒரு இடம் இருக்கு சார், அங்கேருந்து பண்ணுவோம் சார். நாங்கள் அதான் எனக்கு வந்து அந்த ஊர் தெரியும், ஏன்னா எல்லா ஊரும் அந்த பக்கம் போயிட்டு இருக்கேன். நான் ஒரு பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, நல்ல பெரிய ஊர், நான் பார்த்துருக்குறேன். ஸோ உடனே நீங்கள் பண்ணுங்க அந்த ஊர் எப்படின்னு சொன்னால் தாலுக் ஓகே, நிறைய பெரிய பெரிய பில்டிங்லாம் இருக்கு. ஸோ இதில் மெயினாக சொன்னோம்னாக்கா நாம் வந்து நகரங்களிலிருந்து மையங்களை உருவாக்கி நகரங்களை மையமாக கொண்டு நாம் எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ரூரல் ஏரியாவில இருந்து ஒரு சென்டர் வந்து ஓபன் பண்ணி ரூரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நாம் தீர்த்து வைப்பதற்காக இது ஒரு சந்தர்ப்பமாக நமக்கு கிடைத்துள்ளது என்பதை இந்த இடத்துல தெரிவித்துக் கொண்டு இந்த நாசரேத் மையத்தை ஆரம்பிப்பதற்கு இந்த குழு கூட்டத்தில் நீங்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இங்கே வைக்கின்றேன். நாளைக்கு ஜிசி கூட்டத்தில் முழு ஒப்புதல் பெற்று அன்றே நாளை அதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது மாநில மெம்பர்ஷிப் கமிட்டி தலைவர் திரு ஜெயபாலன். மாநில தலைவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். மாநில தலைவர் ஒப்புதலோட நம்ம போன மாதம் ஜூன் 29ஆம் தேதி நம்ம தூத்துக்குடி மைய தலைவர் வந்து ரொம்ப கிட்டத்தட்ட அந்த ஊருக்கு நான் போயிருந்த 29ஆம் தேதி அந்த ரிவ்யூ மீட்டிங் வச்சிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கிராமம், பட் அந்த ரூரல் வில்லேஜ் பெரிய ஊர், கான்ட்ராக்ட்ஸ் இருக்காங்க, நம்மகிட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் நிறைய இருக்காங்க. அது இப்போ 23 அப்ளிகேஷன் வாங்கியிருக்காங்க, 31,000 இப்போ தான் தகவல் நம்ம சென்டரோட பொருளாளர் சொல்லியிருக்காரு. இந்த வருஷம் இன்னும் அடுத்த போக இன்னொரு மையம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த வருஷம் 3 மையம் உருவாக்கி விடலாம். அதற்கு ஆர்வமுடன் வந்துள்ள இந்த உறுப்பினர்களை அனைவரும் கரகோஷம் மூலமே நம்ம பிஏ மையத்தில் வேற யாராவது ஏதாவது சரி நாளைக்கு வச்சுக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க, அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ண நாளைக்கு வந்து பதில் சொல்றாரு. அவர்கிட்ட பேசிருக்கீங்களா? அதை கேளுங்க ப்ளீஸ். நன்றி உரை மாநில செயலாளர். இந்த கோர் கமிட்டி மீட்டிங், இந்த குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த மாதிரி ஒரு கூட்டம் வந்து பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அவ்வளோ பெரிய கூட்டம், அவ்வளோ பேர் கலந்து கொண்டீங்க, மிக்க மிக்க மகிழ்ச்சி. அதில் கலந்து கொண்ட நம்முடைய முன்னாள் தேசிய தலைவர் திரு மு. மோகன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய இன்றைய ட்ரஸ்டி திரு எல். வெங்கடேசன் வந்திருக்கிறார், அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடி முன்னாள் துணைத் தலைவர் திரு ஆர். சிவகுமார்
நம்முடைய முன்னாள் ட்ரஸ்டி முன்னாள் துணைத் தலைவர் திரு திருசங்க அவர்களுக்கும் திரு ஐயப்பன் அவர்களுக்கும் திரு முத்துக்குமார் அவர்களுக்கும் மற்றும் ஜெகநாதன் அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் ஜோனல் செக்ரட்டரி திரு ஸ்ரீதர் அவர்களுக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிக்கும். நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இதை அருமையாக நடத்தி முடித்த நம்முடைய மாநில தலைவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம். எல்லாரும் அவகாசம் கொடுக்கலாம். ரொம்ப அருமையாக நடத்துனாரு. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு ரொம்ப எலாபரேட்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மிகவும் அருமையான நடந்த கூட்டம், மிகவும் பயனுள்ளதாக கூடி ஒரே ஒரு வேண்டுகோள், எல்லாரும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற அங்கே போய் மறக்காம ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அங்கே உங்களுடைய அந்த இது டேக்கெல்லாம் போடுவாங்கன்னா அப்போ தான் அது கிடைக்கும். அதனால தயவுசெய்து அந்த போய் கொஞ்சம் பண்ணிட்டு வந்துடுங்க. எனக்கு கூறி நான் வாய்ப்படுத்துறதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அகில இந்திய கட்டுநர் சங்க திண்டுக்கல் மையத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாநில 2வது மேலாண்மை மற்றும் பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்துள்ள மாநில தலைவர், மாநில செயலாளர், மாநில பொருளாளர், மைய தலைவர்கள் மற்றும் மையத்தின் முன்னாள் தலைவர்கள், கோர் கமிட்டி சேர்மன் மற்றும் கோ சேர்மன் உள்ளிட்ட அவையோர் அனைவருக்கும் அகில இந்திய கட்டுநர் சங்க திண்டுக்கல் மையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்